செல்லம். நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மகத்தான இலக்கிய தொடரோட்டத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, குறிப்பாக இணைய வழியாக நாம் பயணிப்பது என முடிவு செய்து நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுடைய சிந்தனையினுடைய அடிப்படையில் நூற்றாண்டு கண்ட ஆளுமையினுடைய சிறுகதைகளை மட்டும் கதை சொல்லிகள் வாயிலாக பயணிப்பது என முடிவு எடுத்து அழகிரிசாமி ஐயா அவருடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவருடைய சிறுகதைகளை கடந்து தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதையை இன்றைக்கு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதையை நிறைவு பகுதியான இந்த சிறுகதையை நம்மோடு சொல்லுவதற்காக பயணிக்க இருக்கக்கூடிய ஆளுமை ஐயாவினுடைய கதையான ஆங்கிரசம் என்கிற கதையோடு கவிஞர் உமாமோகன் அம்மா அவர்கள் நம்மோடு பயணிக்க இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் ஒரு நல்ல கவிஞர், சிறுகதை ஆசிரியர், கட்டுரையாளர், வளைப்பூவிலே பதிவராக இருக்கக்கூடிய என பன்முகம் கொண்டவர் நம்முடைய ஆளுமை உமா மோகன் அம்மா அவர்கள் ஆவார். அம்மா அவர்கள் புதுச்சேரி அகில இந்திய வானொலியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிகிறார்கள். இலக்கிய பிரபலங்களை நேர்முகம் காண்பதில் நேர்த்தியாக அவற்றை வெளிக்கொணர்கிற அருமையான ஆளுமை கொண்டவர். கவியரங்கம், பட்டிமன்றம் என மேடைதோறும் விளங்குகிற இந்த ஆளுமை 5 கவிதை தொகுப்பு நூல்களை எனக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் டார்வின், படிக்காத குருவி, ஆயி மண்டபத்தின் முன் ஒரு படம், துயரங்களின் பின்வாசல், நீங்கள் உங்களைப் போல் இல்லை, தலை உணர்த்தும் சிறுவாழ்வு என வெளியீடு செய்திருக்கிறார்கள். ஒரு நல்ல கவிஞராக. அவை மட்டுமல்லாது ராஜகுமாரி வீடு வழியில் இருந்தது என்கிற சிறுகதை தொகுப்பும், வெயில் புராணம் என்கிற பயண கட்டுரை தொகுப்பும் எழுதியிருக்கக்கூடிய இந்த ஆளுமை வார மாத இணைய இதழ்கள் என தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய ஆளுமைதான் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார். அழகிரிசாமி ஐயா அவருடைய சிறுகதை சொல்லலிலும் கலந்து கொண்டு கதை சொல்லிய ஆளுமை நம்முடைய கவிஞர் உமாமோகன். அதுபோல நம்முடைய கீரா ஐயா அவருடைய கதைகளை சொல்ல நாம் பயணித்த பொழுது 50ஆம் நாள் நிகழ்வின் தொடக்கத்திலிருந்து அவரோடு பழகிய ஆளுமைகள், அவரிடம் பழகிய அந்த இலக்கிய உரையாடல், பதிப்பில் வெளிவராத சிந்தனைகள் என அவரோடு இணைந்து பழகிய ஆளுமைகளை கொண்டு நாம் அது தொடர்பான செய்திகளை பகிர்வதன் வாயிலாக கேட்டு வருகிறோம். அப்படி இந்த தினம் நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய ஆளுமை கோயில்பட்டியிலே இருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலரான ஐயா தலபதி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் மரபு கருதி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய மருத்துவர் ஐயா வரவேற்புரை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கீராவுடைய நிறைவு கதைக்கு வந்திருக்கோம். அவருடைய 81 கதைகளையும் இன்று நாம் சொல்லி முடிக்கின்றோம். அது ஒரு மிகப்பெரிய பயணமாக இருந்தாலும் இடைவிடாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் தருவாயில் என்று இருக்கின்றோம்.
நமது 50வது நாளிலிருந்து கீராவோடு பழகிய நபர்களை ஒவ்வொருவராக அழைத்து கீராவோடு பழகிய அனுபவங்களை, எழுத்தில் வராத அனுபவங்களை நம்மிடையே பகிருமாறு கேட்டுக்கொண்டு வருகின்றோம். அப்படி இன்றைக்கு வந்திருக்கும் ஆளுமை 33வது ஆளுமை. அவர் கோவில்பட்டியில் ஒரு வங்கி அதிகாரியாக பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றவர். கீரா தொகுத்த கரிசல் வட்டார சொல்லகராதி, அதில் 1000த்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகளை இவர் அந்த வார்த்தை பிரயோகங்களின் எந்த இடங்களில் எவ்வாறு பிரயோகிக்கிறார்கள் இந்த கரிசல் மக்கள் என்பதை கீராவோடு பகிர்ந்திருக்கிறார். அது அவருக்கு சொல்றப்பயே ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாலே ரொம்ப இருக்குமே, 1000 வார்த்தையும் சொன்னா ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னாரு. ஒரு நாள் நாம் இதற்கென்றே கரிசல் வட்டார சொல்லகராதியில் உள்ள வார்த்தைகளை நம்மிடையே இவர் சொல்வதற்கென்றே தனி நிகழ்வை கூட ஏற்பாடு செய்யலாம். அந்த அளவுக்கு இவரிடம் கரிசல் வட்டார சொல்லகராதிக்குரிய தரவுகள் இருக்கின்றன. அந்த தரவுகள் எல்லாம் நம்மிடையே பகிர்வதற்கு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. சார், நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஐயா பேச ஆரம்பிக்கலாங்க. இல்ல நீங்க மைக் ஆன் இணைப்பு பண்ணுங்க. இல்லாத மாதிரி இருக்கு. மைக் ஆன் பண்ணாம இருக்கீங்க. இப்ப பேசுங்க. ஐயா, தங்கள் பெயர்? என்னுடைய பெயர் கருமுருகன். கருமுருகன். பாதிதான் கருமுருகனா? அப்படி ஒரு பேரா? முருகன் 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 முருகனா? கருவோ? ஆமா, அப்பா கரு வருதோ? அப்பா அதான் கருப்பையா. இதுக்கு என்னதான் இருந்தாலும் கருங்கிறது நல்ல சொல்லு இல்லையா? சரி, கருமுருகன். உங்களுக்கு தங்களுக்கு எந்த ஊரு? தேவகோட்டை. தேவகோட்டை. தேவகோட்டையா? உங்களுக்கு ஹீரா எப்படி பழக்கம்? எனக்கு நான் பழக்கலாம் இல்லை. நான் ஒரு முறை ஐயாவை நேர்ல பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். ஐயா சரி. வணக்கம் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அப்படியா? எனக்கு முத அவரை பார்க்கும்போது அவர் எழுத்தாளர்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பேங்குக்கு பணம் வாங்குறதுக்கு வருவாரு, ஒரு மூலையில நிப்பாரு. அது 2-3 தடவை கவனிச்சேன். நான் ஒரு நாள் கூப்பிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி ரூம்ல உட்கார வச்சிட்டேன். ஏன் நிக்கிறீங்க? இல்ல, ஸ்டேட் பேங்க் லேட் பேங்க் தானே, அது மெதுவா வளர்த்தான் செய்யும், நான் நின்று வாங்கிட்டு போறேன்னாரு. அதெல்லாம் லேட் பேங்க் இல்ல, இடம் தெரியாம நின்றுட்டு இருந்தா லேட் ஆகும். உங்களுக்கு என்ன வேணும்னா சேவிங்ஸ் பேங்க்ல உள்ள பணம் வேணும், இந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு இடத்துல சேவிங்ஸ் பேங்க் கவுண்டர்ல கொண்டு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. இது எனக்கு தெரியாதே அப்படின்னாரு. அதான் நம்ம ஒரு ஊருக்கு பஸ்ல போகும்போது அடுத்த ஒரு பஸ்ல ஏறுறதுன்னா திணறிடுவோம்ல, அதே மாதிரிதான் கவுண்டருக்கு வந்தா எந்த கவுண்டர்ல எந்த சர்வீஸ் இருக்கு அதை வாங்கணுங்கிறது நாங்க திட்டவட்டமா எழுதி போட்டிருக்கோம். அது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் அப்படி இருக்கிய அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அவரு சும்மா எனக்கு ஒரு வேலையும் கிடையாது, நாங்கள் பணம் எடுக்கிறோம், அதுதான் வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு அவர் பேசுற முறை பிடிச்சு போச்சு. உடனே சாயங்காலம் டீ டைம்ல அவரை கூப்பிட்டு போய் அவருக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து, காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னு கேட்டேன். எதுனாலும் சரினாரு. வாங்கி கொடுத்து பேச்சு வரும்போது அவர் பேச்சோட பேச்சா நான் கீரான்னாரு. எனக்கு கீரானா அப்ப தெரியாது, அந்த பழக்க வழக்கம் கதைகள் படிக்கிறதெல்லாம் அது தெரியாது. கீராவா?
அப்படின்னு எடுத்தேன். ஆஹ் கதைகள் எல்லாம் படிப்பீங்களான்னு கேட்டாரு. கதை படிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு. ஆனந்தவுடன் இதெல்லாம் வருமே நான் எழுத்தாளர் பேரை பாக்குறது இல்ல, கதையை படிச்சு போயிடுவேன் அப்படின்னு. என்னோட பாருங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் 4-5 பேர் வந்துட்டாங்க. ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு வரவேற்பு கடுமையா இருந்தது. அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு பெரிய ஆளு, நம்ம தெரியாம இருந்திருக்கோங்கிற மாதிரி அவர்கிட்ட, ஐயா உங்களை தெரியாம இருந்துட்டேன், சரி பரவாயில்ல, இப்ப நீங்க என் கூட சாப்பிட வர்றீங்கன்னு. ஐயோ அதெல்லாம் எனக்கு பழக்கம், வாங்க நீ வீட்டுக்கு கூட்டு போய் முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே வீட்டுல வீட்டுல எனக்கு என்ன தயாரிக்காங்களோ அவருக்கும் கொடுத்து சாப்பிட வச்சேன். அன்னைக்கு எங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்க வெங்காய குழம்புன்னு சொல்லுவோம், அது வெறுங்கூட்டுக்கறின்னு பேரு. அந்த வெங்காய குழம்பு சாதத்துல பிசைஞ்சு அதே கூட்டிக்கிடுவோம். அது ஒரு அது ஒரு சுவையா இருக்கும். அது சாப்பிட்டா ரொம்ப சப்பு கொட்டி சாப்பிட்டாரு, நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. அதுல இருந்து எங்க போனாலும் ஒரு வீட்டுல புளிக்குழம்பு வச்சிருந்தாங்க, அத புளிக்காது ஆனா அப்படி சாப்பிடலாம் அடுத்து அப்படிம்பாரு. அப்படி பாராட்டிக்கிட்டே இருப்பாரு அவரு. அதுக்கு பிறகு அடிக்கடி நான் வீட்டுக்கு கூட்டு வருவேன். பிறகு அவர் எழுதுற விவரங்கள் தெரிஞ்சது எனக்கு. அதை பற்றி பேசும்போது ஆமா இந்த கதவு இருக்கிற கதை நான் படிச்சிருக்கேனே, அப்படி இப்படி ஒவ்வொன்றா அவர் கதை படிச்சிருக்கிறேன், அவரு தான் எழுதுறது எனக்கு தெரியாது. அத வியந்து வியந்து சொல்லும் போது அவரு, சரிதான் நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க, எழுத்தாளரோட பழக்கம் இல்லாத காரணத்தினால அது தெரியாம இருக்காங்க, இப்ப பழகிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு, அவருடைய தாக்கம் என்ன அப்படி இருந்ததுன்னா, நீங்க உங்களுக்கு கதை எழுத தெரியுமான்னு. அது கதை பத்திரிகைக்கு அனுப்பியிருக்கேன், அது பிரசுரம் ஆயிருக்கு அப்படின்னு. என்ன கதை அப்படின்னாரு. அப்ப ஆனந்த உடல்ல வந்தது, கலைமகள்ல வந்ததுலாம் சொன்னேன். அத அது காப்பி இருக்காடி கேட்டாரு. இருக்குதுன்னு வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன். அதை படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். சுமார் அப்படின்னாரு. அவர் அந்த சுமார்னு சொன்னது இப்போ ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு இதை இப்படி எழுதியிருக்கணும், எழுத்து முறை இருக்கு, அத வாசகனை தூண்டணும், உள்ள இழுக்கணும் அப்படி சிலது சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நான் எழுதி வச்ச கதையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. இது கோடு போட்டு இதுல தேவையில்லை, இதை எடுத்துடலாம் அப்படிலாம் சொன்னாரு. அதுக்கு பிறகு அவரு பார்த்த பிறகு அனுப்பின ஆனந்தவனில் ஒரு போட்டி, சிறுகதை போட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு என் கதையை அனுப்பியிருந்தேன். அங்கிருந்து பிரசுரத்துக்கு ஏற்றது அப்படின்னு வந்துட்டு, பரிசுலாம் கிடையாது, ஆனா பிரசுரம் பண்ணதுக்காக பணம் அனுப்பி வச்சிருந்தாங்க. அது அவரால் ஏற்பட்ட ஒரு பத்திரிகை தொடர்பு. அடுத்தபடியா இங்க வந்து இலக்கிய மன்றம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இலக்கிய மன்றத்துக்கு நான் வந்து செக்ரட்டரி. கோயில்பேட்டில் பிரபலமான பேர் லிட்ரரி அசோசியேஷன், இங்கிலீஷ்ல பேரு, தமிழ்ல இலக்கிய மன்றம்னு பேரு. அங்க கூட்டிட்டு போய் இவரை பேச வச்சேன். எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஒரு எழுத்தாளர் நமக்கு யாருன்னு தெரியாமலே இருந்திருக்கு, அவர் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு இலக்கிய மன்றத்துல அவர் அறிமுகப்படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பேங்குக்கு கூப்பிட்டு வந்து ஒரு நாள் பேச வச்சேன். அது அது எல்லாரும் நல்லா பழகிட்டாங்க அவருங்க, அந்த அளவுக்கு ஏற்படுத்தி விட்டேன். அதுக்கு பிறகு வீட்டுக்கு அடிக்கடி கூப்பிட்டு வருவேன், உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். வீட்டமாவும் கூப்பிட்டு வர சொல்லுவேன், அவர் வீட்டுக்கு நான் போவேன். அப்படி கொஞ்சம் நெருக்கமா ஆகிப்போச்சு எங்களுடைய நட்பு. அது பிறகு அவர் புதுச்சேரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அங்க தமிழ்துறை எல்லாம் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. ஒரு அங்க புதுச்சேரிக்கு போன பிறகு வீட்டுக்கு வாங்க அப்படின்னாதான் ஃபேமிலியோட அங்க போயிருந்தேன். என் மகாலாம் ரொம்ப பிரியம் அவருக்கு, பாப்பா பாப்பான்னு பாரு. அந்த என் மகா அங்க உட்காந்து வெளியே வர முடியாதுங்க, வீட்டுக்கு போறப்பட வேண்டாம் அங்கதான் இருப்போம் சொல்றா. சரி, கடைசியில அவ்வளவு ஈடுபாட்டோட நட்போட ஒரு உறவு
இணக்கத்தோட நாங்க பழகணும். அப்புறம் புதுச்சேரிக்கு போன பிறகு அதிக தடவை போயிருக்க மாட்டேன், ஒரு 10 தடவை போயிருப்பேன். 10 இடங்கிறது சில அதிகங்கிறாங்க, எனக்கு அது கொஞ்சமா தெரியுது. ஏன்னா சென்னையில மகா இருக்கிறா, போற வழி பாண்டிச்சேரி ஆக்கிட்டேன். நேரே விழுப்புரத்துல நேரே இறங்கி இங்க போயிடுவேன், வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கிருந்து சென்னைக்கு போவேன். அதுல எனக்கு பாண்டிச்சேரி இந்த பக்கமே முக்கியமா என் மருமகன் ஊர் இருக்கு, என் மகளை கட்டி கொடுத்த ஊரு அது. கடலூர் இந்த பக்கம் பேர் மறந்து போச்சுல, ஞாபகம் வரல. அந்த ஊர்ல நான் வர்றதுனால அதுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் புதுச்சேரி. அங்கதான் நான் அடிக்கடி போவேன். என் மகளும் வந்திருக்கிறா, மருமகன் வந்திருக்காங்க, எல்லாரும் ஒரு குடும்பமா வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டம்மா உடனே சமையல ஆரம்பிச்சிருவாங்க எங்களுக்கு. அது இந்த புளிக்குழம்பு வச்சீங்களே அதை சொல்லி கொடுங்கன்னாங்க. அது என் வீட்டுக்காரி சொல்லி கொடுத்தா. ரொம்ப சந்தோஷம். நான் இந்த மாதிரி நானும் புளிக்குழம்பு வைக்கிறேன் வீட்டுல. ஆனா புளி அந்த ரசனையே, அந்த ருசியே வராம அப்படி அள்ளி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வெங்காயத்தை அந்த பக்குவமா நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து சொல்லி கொடுத்தோம். அத எனக்கும் சமையல் தெரியும். அது ரொம்ப பாராட்டினாங்க அவங்க வீட்டம்மா. அதுக்கு பிறகு காலையில போயிருக்கிறோம், மத்தியானம் அங்க சாப்பிட்டு இருக்கிறோம். விட மாட்டேங்காங்க, கண்டிப்பா தங்கிட்டு போவாங்க. தங்குறதுக்கு 5 பேர் வந்திருக்கோம், 5 பேரும் தங்கி உங்களுக்கு சிரமப்படுத்த விட ஏன்னா நாளைக்கு வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ருட்டி மகளை கட்டி கொடுத்த இடம், பண்ருட்டிக்கு போறோம், அங்க தங்கிட்டு நாளைக்கு வரோம். அப்படி பண்ருட்டிக்கு போவோம், பிறகு இவர் வீட்டுக்கு வருவோம். இப்படி தொடர்ந்து ஒரு வாரம் நடந்தது. அது பிரியமாக சென்னைக்கு போயிட்டா அதுக்கு ஒரு பண்ருட்டி போக வேண்டிய வாய்ப்பு எனக்கு வரல. அவரை நான் பார்க்கல. ஆனா தனியா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை போனேன். அது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. யார் நண்பர்கள் பார்க்க வந்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், மிகவும் அது பாராட்டி பாராட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இயல்பு உள்ளவர். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அத அப்படி கவனிப்பாரு. கவனிச்சு அத ஒரு கதையில காட்டிடுவாரு. நம்ம சொல்ற கதைக்கு வந்துடும். ஒரு தடவை கிராமத்து கதைகள்னு சொல்லி ஒரு தொடர் வந்தது அவர் எழுதுனது. நம்ம தந்தி பத்திரிகை மூலமா ஏதோ ஒரு பத்திரிகை நினைக்க மறந்து போச்சு. அப்ப நான் சொன்ன கதைகள் ஒரு 10 கதைகள் வந்தது, 1 2 இல்ல. கேட்பாரு, அப்படி அங்க எழுதிடுவாரு. அவர் நடை நோக்க வராது. அந்த ஒரு 2 3 கதைக்கு அந்த பிரிண்டிங், அந்த அதுக்கு பேர் என்ன, திருத்துவாங்கல்ல, பிழை திருத்துவாங்கல்ல, அந்த காப்பி எனக்கு அனுப்பிடுவாரு. அது என்கிட்ட கூட கிடக்கும், தேடி பார்த்தா இருக்கும். அது ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தார் பத்திரிகைக்கு எனக்கும். அந்த வகையில தான் எனக்கும் அவருக்கும் இந்த இலக்கிய சம்பந்தமான தொடர்பு. அதுக்கு பிறகு ஃபேமிலி உறுப்பினராகி என்ன தொடர்ந்து சாத்தியிருக்காங்க டிவி. அவருடைய கடைசி காலம் வரைக்கும் நான் போன்ல பேசுறேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருவாரு. பேசுங்க பேசுங்க, அங்க சத்தம் கேட்குதையா, அவங்க இருக்காங்க, அவங்க நேரில் வந்திருக்காங்க, இப்போ பேசி போவாங்க, நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து பேசுறீங்க, பேசுங்க பாரு. அந்த முறையில எனக்கும் அந்த இலக்கிய ஆர்வம் உண்டு, அவரு இலக்கிய கருத்தா. அது ஒரு தொடர்பு எங்களை ரொம்ப நெருக்கமா கொண்டு போயிடுச்சு. எங்க அலுவலகத்துல பாவாட ராமமூர்த்தின்னு ஒருத்தர், அவரு ஒரு எழுத்தாளர். அவரு எங்க கடைக்கு வந்து மேனேஜரா வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள், ஹீரா தெரியுமான்னு எனக்கு யார்கிட்ட கேட்டாரு. தெரியுமா, ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு. என்னை கூப்பிட்டு போங்கயா அப்படின்னு சொல்லி அவரு கார்லயே என்ன கூப்பிட்டு போனாரு. வீட்டுல அறிமுகப்படுத்துறேன். அவரு பாவாட ராமமூர்த்திங்கிறது நான் கேள்விப்படல, ஆனா ஹீரா கேள்விப்படுத்திருக்காரு. நீங்களா, உங்க மனசை தொட்டு 1 2 கதைகள் என்கிட்ட இருக்கு, உங்க கதைகள்னு சொன்னாரு. சிறுகதை எழுதாரு, நாவல்லாம் எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப நேரம் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை
அவங்க வீட்டம்மா வந்து சாப்பிட சொல்றாங்க. அன்னைக்கு வந்து எங்க வீட்டுல விருந்தாட்கள் வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் மறுத்துட்டு நான் கிளம்புறேன், இவரு சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி பிரான்ச் மேனேஜரை அங்க வச்சுட்டு அவரு கார்ல வந்திருக்காரு. நான் பஸ்ல திரும்பிட்டேன். அவரு அந்த பவாட ராமமூர்த்தியுடைய நட்பு ரொம்ப நெருங்கினது. அவருக்கு இதெல்லாமோ செய்தாரு. அவருக்கு மரியாதை பண்ணாரு. ஊர்ல ஒரு கூட்டம் நடத்தி அவரை பலருக்கும் தெரியும்படியா அந்த பாவாட ராமமூர்த்தி பண்ணாரு. அது போக பேங்க்ல கூட்டம் போட்டாரு. பேங்க்ல நேருக்கு நேர் நிகழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தினாரு. அப்படி நிறைய சீராக மக்களிடையே பிரபலப்படுத்தினாரு அவரு. என்ன அப்படி எழுத்தாளர் பாவாடை ராமமூர்த்தினா இலக்கிய உலக தெரியும். அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சாகித்ய அகாடமியில சில பதிப்பிச்சிருக்காங்க. பரிசு வாங்கின மாதிரி தெரியல. அவரு ஒரு பெரிய எழுத்தாளர். அவரு ஹீராவை பற்றி சொன்னது, நான் வந்து ஹீரா கதைகளை படிச்சிருக்கேன், ரொம்ப நெருக்கமாயிருவேன், அந்த இடத்துக்கே போயிடுவேன். அவரு எழுதின பின்பலம் வந்து அந்த கரிசல் காடுங்கிறது ரொம்ப பிடிக்கும், அது போயிடுவேன். இப்போ அவர் நேரில் பார்த்து பேசணும், பிறகு இந்த வேலையெல்லாம் விட்டு அவர் கூடயே பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஆள் அவர் கொஞ்ச நாள்ல தவறி போயிட்டாரு. இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல கோயில்பட்டி பகுதி தான் வந்திருப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப அவர் மேல அபிமானம் உள்ளவர். அடுத்தபடியா இலக்கிய மன்றத்துல நான் செக்ரட்டரியா இருந்தேன் கிட்டத்தட்ட 15 வருஷம். அந்த இலக்கிய மன்றத்திலோட நண்பர்கள் அவரையும் எல்லாரையும் அவரோட பழக வச்சு அந்த கூட்டங்களையும் கலந்துக்கிட வச்சு கொஞ்சம் அவருக்கு இலக்கிய மன்றம் மூலம் மரியாதைகள் எல்லாம் பண்ணோம். அது போக எங்க நண்பர்கள் வட்டத்திலையும் அவரை அறிமுகப்படுத்தி அவருக்கு சில சிறப்புகள்லாம் பண்ணாங்க. அது என் மூலம் நடந்தது. ஆனா அவரோட என்னுடைய பழக்கம் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் இருந்தது ஒழிய வேற நண்பர்கள் வந்த வட்டமாக இல்லை. ஏன்னா எங்க வீட்டுக்கும் வருவாங்க 2 பேரும். அவர் மகன் வந்திருக்காரு, ரெண்டு பையங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தைன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் வந்திருக்காங்க. வீட்டம்மா வந்திருக்காங்க, அவரு வந்திருக்காரு. எங்க வீட்டுல ஒரு சொந்தக்காரங்க மாதிரி அவங்க பழகுனாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு பழக்கம் இருந்தது. அதுல என்ன விஷயம்னா, என் மேல அவருக்கு ஆர்வம். ஒரு நாள் பேச்சோட பேச்சா என்னமா கிளம்பலாமான்னாரு. இல்ல எனக்கு மாச்சலா இருக்குன்னு. மாச்சலா? அது என்ன மாச்சலா அப்படின்னாரு. அது கொஞ்சம் தயக்கமா இருக்கிறது, இல்லைன்னா சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்குன்னே அர்த்தம்னு. இந்த வார்த்தை நான் கேள்விப்படவே இல்லையா, அதை எழுதி அதுக்கு விளக்கம் எழுதுங்க அப்படின்னு எழுதினேன். உங்களுக்கு உங்க வட்டாரத்தை சொல்லலாம் எழுதுங்க, நான் வட்டார வழக்கு சொல்லகிறாரு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன், இப்ப 2ஆம் பதிப்பு கொண்டு வர போறேன், அதுல உங்க வார்த்தைகள் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னாரு. நான் ஒரு 3000 வார்த்தை வரைக்கும் எழுதி கொடுத்தேன். ஒரு 1000 வரைக்கும் அதுல போட்டாரு. அதுல என் பேரையும் அதுல வட்டாரங்களுக்கு சொல்லகிறாரு வார்த்தைகளை கொடுத்தவர் இன்னார் போட்டிருந்தாரு. அது எனக்கு ஒரு பெருமை தான். 2வது அந்த வார்த்தைகளை நான் ஒரு ஃபைல் மாதிரி போட்டு சேரிச்சு வச்சிருக்கேன். அது இன்னைக்கு தேடி பார்த்தேன், கிடைக்கல. அந்த மாதிரி நமக்கு தெரியாம நிறைய வார்த்தைகள் கிராமத்துல இருக்கு. அதை எடுத்து கொடுத்தேன்னா தமிழுடைய வளம் கூடியும். அந்த அளவுக்கு ரொம்ப, அதாவது இப்ப ஞாபகத்துக்கு வரல, பழக்கத்துல இல்லாத சொற்கள் இருக்கும், அதே சமயத்துல அர்த்தம் தெரியாம அந்த பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அப்படியும் வார்த்தைகள் இருக்கு. என்ன உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, உடனே ஞாபகத்துக்கு வர முடியும். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். வலசை போறது. வலசை போறது. வலசைங்கிறது பறவைகள் போறதுதான் வலசைன்னு பேர். வலசைனா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்கே வளமாக இருக்கிறதோ, எங்கே தண்ணீர் பெருக்கம் அதிகம் இருக்கோ அந்த இடத்துக்கு பறவைகள் தானாவே போகும். அது கூட்டம் கூட்டமா போகும். அதுக்கு பேரு வலசை போகுதும்பாங்க.
இப்போ கூட வலசே போக வேண்டிய காலம்தான் இப்போ. ஒரு பறவைகளும் வரல. என்று பார்த்தா அந்த குளத்துல தண்ணி இல்லை. அது பறவைகளுக்கு தெரியுது. அந்த வலசைங்கிற வார்த்தை அவரு விளக்குனாரு எனக்கு. வலசைங்கிறது பறவை சம்மந்தப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அதே மாதிரி மிருகங்கள் அப்படி யானை ஒரு குறிப்பிட்ட தடத்துல போனா அந்த தடத்தை மறக்காது, திரும்ப போகும். அது மாதிரி புலி, மிருகங்கள் இது எல்லாமே தன்னுடைய போற தடத்தை அவன் குறிச்சு மனசுப்ப வச்சிருக்கோம். அந்த அந்த அது யானை தடமாக, குதிரை தடமாக, என்ன நரி தடமா, நாய் தடமா, இப்படி நிறைய தடங்கள் இருக்கு. அத ரொம்ப ஆழ கதைகள்ல இடையிடையே சொல்லியிருப்பாரு அவரு. அதாவது இயற்கையோட அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்களே உள்ள சொல்லியிருப்பாரு. அது அவருடைய நயம். அதான் அடுத்தாப்புல இந்த ஒரு நாள் கொண்டையராஜன்னு ஒருத்தர் இருக்காரு. பெரிய ஓவியர். கொண்டையராஜன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அவருக்கு சிஷ்யர்களே நிறைய பேர் இருக்காங்க. அதுல தேவி ஆர்ட் ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருந்தது. அந்த தேவி ஆர்ட் ஸ்டுடியோ ஓனர் வந்து கொண்டையராஜுடைய தம்பி பையன். அவரு இங்க நாடகம் நடத்த கூடயே வந்தவர். இவருடைய வேலை என்னன்னா அந்த சீன் வரைகிறது. படுதான்னு சொல்றாங்களா, அந்த படுதாவில் என்னென்ன படங்களோ தினசரி வரைவாங்களாம். வேற நாடகம் போட்டா அதுக்குரிய சீனடை வரைஞ்சிருவாங்க. அவ்வளவு ஸ்பீடு அவரு குண்டராஜ். அதனால குடும்பமே இங்க கூட வந்திருக்கு. ஒரு கட்டத்துல நாடக கம்பெனி திவாலாயிடுச்சு. போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நாடக கம்பெனிக்காரங்க ஓடிட்டாங்க. இவர் மட்டும் அந்த சீன் செட்டிங்கோட கோயில்பட்டு மாட்டிக்கிட்டாரு. எங்கேயும் போக முடியல. ஆனா சில சப்போர்ட்டர்ஸ் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து ஒரு வீட்டை கொடுத்து அந்த சீனெல்லாம் ஒன்னொன்னா வித்து கொடுத்துருக்காங்க. அந்த அந்த மாதிரி தான் கோயில்பட்டு தங்க நேர்ந்தது. அவரு கொண்டாட்டி பிள்ளை கிடையாது. அதனால அப்படி உட்கார்ந்தாரு. பிறகு சொந்தக்காரங்க வந்து அவருக்கு ஒரு ஆதரவா இருந்தாங்க. இவரு கதை ஓவியம் எழுதுறதுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால கொண்டையராஜ் ஓவியத்துல ரொம்ப சிறந்த குருவா இருந்தாரு. அந்த அடிப்படையில தான் கீரா வந்து ஒரு தடவை அவரை பார்க்க வர்றாரு. நானும் பார்க்க போறேன். நான் அவருக்கு நல்ல பழக்கம். கீரா அவ்வளவு தூரம் பழக்கம் கிடையாது. இது யாரு அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு தெரியாது. நான் தனியா வந்தேன், அவர் தனியா வந்தாரு அப்படின்னு. இல்ல, அவர் அடிக்கடி வர்றாரு அப்படின்னு. அப்போ அவரு தான் எங்களை பழக்கப்படுத்தி விட்டாரு. யாரு? கொண்டையராஜ். அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அதனால அவரோட நீங்க உதவியா இருங்க. நீங்க படம் வரைய ஆசைப்படுறீங்களான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்போ ஒரு நோட்ல படம் பண்ணி கோடு எடுத்து கொடுத்தாரு. அது ஒரு பூ மாதிரி லைன் டிராயிங்னு பேரு. அதை மறுநாள் போட்டு கொண்டு சொன்னாரு. போட்டு கொண்டு கொடுத்துட்டேன். மறுநாள் கீராவை நான் பார்க்கல. அவங்க கூட வந்தார் அவரு. அவர் படம் கொண்டு வரலையே அப்படின்னாரு. நீங்க அவருக்கு வரைஞ்சு கொடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்ல, நோட்டு வாங்கிட்டு வர சொன்னேன், போனவர் வரல அப்படின்னாரு. அவருக்கு ஆர்வம் இருந்தா தானே வருவாரு. அவர் வரல. அதுக்கு பிறகு நானும் ஓவியம் அந்த லைன் டிராயிங்கோட நின்று போச்சு. அதுக்கு பிறகு என்னால போக முடியல. எனக்கு வெளியூர்ல வேலை வந்துட்டு அப்படி நான் விட்டு போயிட்டு கீரா மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு. நீங்க ஓவியத்துல பெரிய ஆளா வருவீங்கன்னு நினைச்சேன். என்னை போலதான் சந்தர்ப்பம் உங்களை திசை திருப்பி விட்டுது அப்படின்னாரு. அப்படி அதை பேசிக்கிட்டோம். அதுக்கு பிறகு வேற ஏதாவது அவர் சம்மந்தப்பட்ட என்ன அவர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் இருக்கு. எதை சொல்ல எதை விடன்னு எனக்கு தெரியல. என்ன அவரு நட்பா பழக ஆரம்பிச்சதுல இருந்து எங்க தொடர்பு ஒரு நாள் நின்று போனதே இல்லை. தினசரி கோயில்பட்டி வருவாரு. என்னை பார்க்காம போக மாட்டாரு. நான் அவரோட சேர்ந்து டீ குடிக்காம இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நெருங்கின இது அவர். அதுக்கு பிறகு எங்க பேங்க்ல உள்ள எழுத்தாளர்கள் 2 கூட இருக்காங்க. அவங்களோட பழக்கம் அவருக்கு. நார்முநாதன் ஒருத்தர், RS மணிட்டு எங்க பேங்க்ல வேலை பார்த்தாரு. சுப்பிரமணியன் பேரு. அவருடைய தம்பி தான் நார்முநாதன். அவரு
கதைகள்லாம் எழுதுவாரு. அதுவோ பால் வண்ணம்னு இருக்குது. அந்த பால் வண்ணமும் கம்யூனிஸ்ட் பத்திரிகைகளுக்கு எழுதுவாரு. அவங்க 2 பேரும் நெருக்கமான நண்பர்கள் ஹீராவுக்கு. அது போக ஆம், வெளியூர்ல இருந்து இந்த பாவாட ராமூர்த்தி வந்துதான் சொன்னேன் இல்லையா, அவரு ரொம்ப நெருங்கிட்டார். அவர் எந்த மாதிரி ஹீராவுடைய ஒரு வெறியர் தான், இங்க இருந்து 8-9 கிலோமீட்டர் கூட போன நடந்துதான் போவாரு. கார் வச்சிருக்காரு, அதுல போக மாட்டாரு. ஒரே ஓட்டம் தான். ஓடி வீட்டுல போய் நிற்பாரு, மூச்சரைக்கி வைப்பாரு, தண்ணியை குடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமைனா அவருக்கு அப்படித்தான், ஓட்டம் தான். மற்ற நாள்ல போக மாட்டாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த அளவு எங்க பேங்க் மேனேஜரு அவர் மேல ஒரு வெறித்தனமான அன்பு இருந்தது. அடுத்து எங்க பேரு எனக்கு மறந்து போச்சு. அவர் பத்திரிகையில எழுதுவாரு. அவரு எங்க பேங்க்ல உள்ள எம்ப்ளாயி. அவரு எழுத்தாளர் நிறைய பேருக்கு தெரியாது. நல்ல பேர். அப்போ வந்து நாத்திகன்னு ஒரு பத்திரிகை வந்தது. அந்த நாத்திகத்துல அரசியல் கட்டுரை எழுதுவாரு. அரசியல் கட்டுரை எழுதுறாருன்னு தெரியுமே ஒழிய அவர் தான் இவருக்கு எங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை ஒரு கதை வந்திருக்குது. அந்த கதை என்னையா அது நல்லா எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவரு பக்கத்துல இருக்காரு. நான் தான் எழுதுறது அப்படின்னாரு. நாட்டியத்திலே நான் எழுதுறேன். எங்க பக்கத்துல கீழா இருக்காரு. அப்படியா, நானும் வாசிச்சிருக்கிறேன் உங்க அப்படிங்கிறாரு. தற்செயலா அது நடந்தது. அவர் பேர் அது மறந்து போச்சு. இப்போ ஞாபகம் எனக்கு ஞாபகம் அதிகம், வயசு 84 நிறைய விஷயம் பேர் உடனே ஞாபகம் வர எனக்கு. கருத்தா நம்ம மனசுக்குள்ள வைக்கிறதே அர்த்தம். அது போக முத்து வரதராஜன் ஒருத்தர், அவர் எட்டயபுரத்துக்காரரு. அவரும் கீழாவும் ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க. இப்படி அங்குள்ள கம்யூனிஸ்ட் நண்பர்கள் எல்லாருமே கீழாவுக்கு நெருக்கம். அதுக்கு அப்பாற்பட்ட நெருக்கம் நானும் அவரும். இது ஒரு குடும்ப நெருக்கம் மாதிரி, அது வேற மாதிரி நெருக்கம். அந்த அளவுக்கு எங்க வங்கி கிளையோட இவர் முக்கியமான ஒரு ஆளா மாறிட்டார். அந்த அளவு அடிக்கடி வருவாரு, வந்து எல்லாரோடையும் பேசுவாரு. அது போக அவருடைய பையங்க இருக்காங்கல்ல, அவங்க பையங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க தொழில் விவசாயம் பண்றதுக்குரிய இடங்கள் இருக்கு அவருக்கு, அதுல ஈடுபடுத்தினாரு. இவரு பையங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சேன்னா அவங்க ஒத்துழைக்கிறது இல்லை. தப்பரா இருக்கு. ஒருத்தர் அவரு ஒருத்தர் வந்து போலீஸா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு போலீஸ் பணியில இருந்தாரு, அது ஆழமா தெரியாது. அவரு வீட்டுக்கு வந்திருக்காரு, எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. பேரெல்லாம் எனக்கு தெரியாது, பையங்க பேரெல்லாம் தெரியாது. அவங்க குடும்ப விஷயத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடசேர் கிராமத்துல நடந்துச்சு, என்னை கூப்பிட்டுருக்காரு. நான் போயிருக்கிறேன். ஆனா முன்னப்பதான் அவங்க எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வாங்க, நீங்க வாழ்த்துங்க, நீங்க வாழ்த்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதை வாழ்த்திட்டு வந்தேன். அது யாரும் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல. என்ன அடுத்தபடியா ஐயா வணக்கம். நான் வந்து அவர் பையன் சின்னவரு. நானும் மாரிசும் வந்து என்னுடைய நாவலை கொடுத்தோம் உங்ககிட்ட, நான் எழுதுனத நீங்க வாசிச்சுட்டு பிரமிச்சு போங்க. ஆமா ஆமா, அந்த நிறைய எனக்கு இன்னைக்கும் மனசுக்குள்ள நினைக்கிறது. அப்பா மாதிரி வேற ஒரு நட, நல்ல உள்ளத்தை தொடக்கூடிய வரிகள் அப்படி இருந்தது. நீங்க தானா? என்ன திடீர்னு உள்ள வந்துட்டீங்க? உங்களுடைய பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆமா, அப்படியே உங்களை மிஸ் பண்ணணும்னு. சரி, நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே, சரி சொல்லட்டும், பிறகு மிஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். எந்த ஊர்ல இருக்கீங்க?
இங்க நான் எடசேவல்ல தான் இல்ல இருக்கேன். எந்த ஊர்ல? எடசேவல்ல தான் இருக்கேன். கொஸ்டின் வேற போட்டிருக்கீங்களா? இல்ல, அப்பாவுடைய சுயசரீரத்தை எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? அப்பாவுடைய சுயசரீரத்தை பண்றேன். சந்தோஷம், செய்யுங்க. அதெல்லாம் ஆமா, செய்ய வேண்டிய ஒரு காரியம். நீங்க செய்யாம வேற யாரும் ஆமா. செய்ய போறா? அது அப்ப உங்க என்னுடைய நடையில நான் பண்றேன். ஆமா, அவங்கவுங்க நடையில தான் நடக்க முடியும். ஆமா, உங்க நடைய தனி நடங்க. அது ஆமா, வாசனை பிரமிச்சு போனேன். என்ன, ஆமா, ஆமா, அவரு அவரு கிராமிய மனத்தோட எழுதுவாரு, நீங்க ஆமா, ஒரு தனி நட. அத ஆமா, எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அழகா இருந்தது அது. ஆமா. அந்த புஸ்தத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன். அவரு சரி, இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரல. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. நல்லா இருக்கட்டும், நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறத நீங்க எப்படி கொண்டு போறான்னு கேட்டேன். நானும் சரி, பத்திரப்படுத்துவேன். இப்போ உங்க புத்தகம் அங்க இருக்கு சென்னையில. சரி. ஆஹ் இப்ப நீங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு ஒரே பொண்ணுயா. அப்படியா? ஆமா, எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஒரே ஒரே பொண்ணு. ஆஹ் லவ் மேரேஜ். ஒரு ஒரு சரி முஸ்லிம் ஒரு முஸ்லிம் பையனை காதலிச்சா. அவருடைய சரி 95 பிறந்த நாள்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் அவர் அப்பா. அப்படியா? சரி ஆமா, சரி 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 சரி. அதாவது அவங்க வித்தியாசம் பார்க்க மாட்டாரு. என்ன, ஆமா, அப்படி ஒரு மனநிலை. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு தடவை பேங்குக்கு வந்திருக்காரு. ம், யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. என் தம்பியை பார்க்க சரி, வந்துட்டு இருக்காரு. அப்ப தம்பினா யாரு சொல்றாங்க அவங்க தெரியல. அங்க அவருக்கு பழகுனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரு தளபதினாரு. தளபதினு சொல்லியிருக்காரு. தளபதி தம்பி அப்படின்னு இருக்காரு. அவங்க ஆமா, ஆச்சரியப்படுறாங்க. அந்த மாதிரி உறவு கொண்டாடுவாரு. அப்ப நம்மள தம்பிங்கிற ஸ்தானத்துல வச்சிருக்காரு. ஆமா, இந்த அவரு 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 வயசாக வயசாக அஹ், தினசரி பேச ஆரம்பிச்சாரு. பிறகு நான் ஒரு தடவை என் ஃபேமிலியோட சென்னைக்கு போகும்போது பாண்டிச்சேரி ஆ, வழியா போனேன். ஒரு நாள் உங்க வீட்டிலேயே தங்கியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. விதவிதமா பல இதுல பேசிக்கிட்டு இருந்தோம். பல பேச்சு என் பிள்ளைகளும் அதில் கலந்துக்கிட்டாங்க. வீட்டுக்காரி எல்லாம் வீட்டுக்காரி சமையல் பண்ணி கொடுத்தா. அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது அது ஒரு அனுபவம். அன்னைக்கு ஒரு நாள் அங்க பிறகு அஹ், தினசரி ஃபோன் பண்ணுவாரு. இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணுவேன். அது நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நேரங்காலம் கிடையாது. யாராவது வந்தாதான் அது கட் ஆகும், மறுபடி கட் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது பேச்சுல. என்ன, இப்போ ஐயா, உங்க கூட பிறந்த எத்தனை பேரு? நாங்க 2 பேர் தான். நான் அண்ணன் 2 போயிட்டு பேருன்னு சொன்னேன். நான் 2 வந்து பேருன்னு சொன்னேன். நான் சின்னவன். நான் நான் ஆஹ் தான் சின்னவன். ம். சரி நமக்கு தான் எழுத்து. எனக்கு தான் எழுத்துல ஈடுபாடு. அவனுக்கு சரி. கிடையாது, அண்ணனுக்கு. அவன் எஸ்ஐ வரைக்கும் ப்ரொமோஷன் ஆகி ரிட்டையர்ட் ஆயிட்டான். அவன் ரிட்டையர்ட் ஆகி அதான் 4-5 வருஷம் ஆகுது. போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. இங்க வீட்டுக்கு ஆமா, வந்திருக்காரு. வீட்டுக்கு ஆ, வந்திருக்காரு. ஆமா, ஒரு நாள் சாப்பிட சொன்னேன். சாப்பிட சரி, மாட்டேன்னாரு. ஆ, இல்லையா, வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, தண்ணிய ஆ, கொடுங்கன்னாரு. ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் சரி, பழக்கம் எனக்கு கிடையாது. ஆ, நான் வேலைக்கு டவுன் மீட்டிங்ல 2 அர்த்தத்துல பேசினேன். ஓ, ஆ. குடிக்கிற தண்ணின்னாரு. அதுக்கு ஒரு கொடுத்தேன். அப்படி அவர் எந்த ஊர்ல இருக்காரு? அவன் அண்ணன் பாண்டிச்சேரியில தான் இருக்கான். பாண்டிச்சேரியில தான் இருக்காரா? ஆமா, வீடு அங்க வாங்கி கவுசிங் ஆஹ் கவுசிங் கவுசிங் போர்டுல வீடு வாங்கி அங்கதான் இருக்கான் ஆஹ் குடும்பத்தோட. இல்ல, உங்க அவனுக்கு அப்பாவுக்கு ஒரே வீடு பையன். கொடுத்திருந்தாங்கல்ல? ஆமா, உங்க வீடு அப்பாவுக்கு வீடு கொடுத்திருந்தாங்க. அது அது கொடுத்தாங்க. அவர் இருக்கிற லாஸ்ட் வரைக்கும் அதுல இருக்கலாம். அவ்வளவுதானா? அவருக்கு பிறகு அம்மா இருந்தா இருக்கலாம். இல்லைன்னா ஓஹோ. நான் பாண்டிச்சேரியில தான் இருந்திருப்பேன். ஆஹ் அவரை அவர் இறந்த உடனே அவரை அவங்க அம்மா கொண்டுட்டு நான் தான் அம்மா வந்தேன்.
அம்மானா சுமங்கலியா போயிட்டாங்கடா, அதனால அம்மாவுக்கு அதுல உட்கார ஆமா முடியாது. லாசுப்பேட்டைங்கிற இடத்துல ஆமா வீடு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமா. ஆஹ் ம். இப்போ உங்க தொழில் விவசாயம் இருக்கா? விவசாயம் பண்றீங்களா? விவசாயம் இல்ல ஒரு இல்ல, நான் எழுதிட்டு தான் இருக்கேன். அந்த சரி சரி சக்தி மசாலா அவங்க கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அனுப்ப. அண்ணன் அவரு சரி. சிவகுமார், அவரு நடிகர், அவரு ஆமா. ஏதாவது கொஞ்சம் அனுப்புவார். அவரெல்லாம் ரொம்ப நெருக்கத்துல இருக்கார். மாசம் ஒரு சரி சரி. ஒரு 20 நாள், ஒரு மாசத்துக்கு ஒரு வட்டம் போன் பண்ணி பேசுவார் அண்ணன் சிவகுமார். ஓஹோ. அவரு சக்தி ஏதாவது மசாலா எப்படி அனுப்புவார் பழக்கம்? மாசம். சக்தி மசாலா, சக்தி மசாலா சக்தி மசாலா. ஆமா சக்தி மசாலா அந்த கீரா விருதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்காங்க வருஷம். வருஷம் ஆமா. 5 லட்சம் கொடுத்து கொடுக்காங்க. இந்த ஆ, வருஷம் நாஞ்சில் நாடாளுக்கு கொடுத்தோம். நான் போனேன் கோயம்புத்தூர், சரி சரி போய் சரி சரி சரி. இது பண்ணி கொடுத்தோம். அவரு ஆ, ஆஹ், அவரு ஜட்ஜு வந்தார். ஆ. இப்போ ஆமா, உங்க அவர்தான் அப்பா கொடுத்தாரு. உங்க அப்பா வந்து உங்க சேர்த்த பணத்தை வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்ததா? என்னது? அப்பா சேர்த்த பணம். அதெல்லாம் ஆமா, ஆனா அண்ணனுக்கு எனக்கு ரெண்டா வந்தது கொஞ்சம். ஆ, அவ்வளவுதான். சரி ரைட், நன்றி, சந்தோஷம். நன்றி ஏதோ அவர் நன்றி. சொத்து, அவர் சொத்துன்னு நம்ம அதை பயன்படுத்துறது பெரிய பெருமை இல்லையா? என்ன ஆமா 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 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நன்றி இப்போ தோழர்களே. அவரு உங்க அப்பா நன்றி. பற்றி இன்னொரு கருத்து பேசுறதுக்கு சொல்லணும். தேடி ஆ, வந்தாரு. அதை சரி. பத்தி பேசிட்டு இருக்கோம். இடையில ஆ, நீங்களும் வந்துட்டீங்க. இதே வந்துட்டேன். ஒரே ஒரே அவரு ஆ, பாவாடை ராமூர்த்தி, ஆமா பாவாடை ராமூர்த்தி கோயில்பட்டியில இருந்து எடசேவலுக்கு நடந்தே வருவார் வாக்கிங். ஆமா ஆமா. வீட்டுக்கு அது ஒரு வந்துருவாரு. ஆமா இவர் தொங்கும் ஒரு நாள் ஓட்டமா ஓடுவாரு. ஆ, இவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, சொல்லுங்க. அப்பா ஆ, அப்பா என்ன ஆ, பண்ணாருன்னு கேளுங்க. ஒரு நாள், ஆ, எதுக்கு ஐயா சொல்லுங்க. கோயில்பட்டியில இருந்து இவ்வளவு தூரம் நடக்கணும், ஆ, ஒரு ஒரு 100 தோப்பு கண்ணம் போட்டா போதுமே, அதே பெரிய எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆ, ஓஹோ. ஆனா அவர் கார் சரின்னு. வச்சிருந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் 100 தோப்பு கண்ணம் போட்டார் அவரு. படுத்த படுக்கையில சரி. காலையில. ஆ, மறுநாள் எந்திரிக்கவே முடியல. கீழே காப்பி கூட அந்த ரூம்ல இருந்து கொண்டு வர சொல்ல முடியல. அப்படியே கிடந்திருக்கார். ஓஹோ. கால் வலி விட்டு ஆ, அந்த சந்து உடைஞ்சு போச்சு. அடவாரி. ஆ, அது அந்த மாதிரி ஒரு 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 காமெடி நடந்தது. அவரு ஒரு 2 நாள், ஒரு 3 காமெடினா. நாள் கழிச்சு ஆ, வீட்டுக்கு வந்து சொல்றாரு, சரி. உங்க பேச்சை ஆ, கேட்டு நான் தோப்பு கண்ணம் போட்டேன். ஆ, காப்பி கூட போய் குடிக்க முடியாம நான் மத்தியானத்து வரை கிடந்தேன். தற்செயலா ஒரு ஆ, ஆள் வந்தார். அவர்கிட்ட அதுக்கு பிறகு ஆ, சொல்லி ஆ. காப்பி டிஃபன் கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இல்ல ஆ, இல்ல நெடுநாள் ஒண்ணும் செய்யாம திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணனா அது சிக்கல் தான். உடம்பு ஆமா. ஒத்துக்கூடாது. தோழர்களே, ஆ, தோழர்கள் இருவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னொருத்தர் கதையை சொல்லுகையும் காத்திருக்காங்க ரொம்ப நேரமா. சரி சரி சரி. நினைவூட்டல். சரி. நன்றி. ஆ, ரொம்ப நன்றி. வேற நன்றி. யாரும் வாராங்க. நன்றியா, நன்றி. இன்றைய ஆ, கதை நன்றி. சொல்லியான அம்மா உமா மோகன் அவர்கள், கீரா ஐயா அவர்களுடைய கதையான கேக்குதா? ஆங்கிரசம் ஆ, என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். அம்மா, நீங்க கதை சொல்லுங்கம்மா. வணக்கம் தொடர். வணக்கம் தோழர். இந்த இனிய வாய்ப்புக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் நிர்வாகிகளுக்கும் தோழர் மருத்துவர் அறம் அவர்களுக்கும் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய நம்ம தோழர் கருமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுல பங்கேற்கணும் அப்படின்றத, ஏன்னா நம்ம அந்த குழுல ஏற்கனவே கதை சொல்லிகள் குழுல இருக்கிறதுனால தொடர்ந்து யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வர முடிஞ்சது.
தோழர் நான் மனதளவுல இதை பங்கேற்கணும் அப்படின்னு ஏதோ நானா சொல்றதுக்கு நேரம் இல்லாமலோ ஏதோ தள்ளி போயிட்டு இருக்கேன்ல தோழர் எல்ஐ சிவகுமார் அவர்கள் அழைத்து இப்ப நம்ம ஐயா அவங்க பேசுனது மாதிரி நைனாவோட உள்ள பழக்கத்தை பற்றிய தகவல்களை பகிர்ந்துக்கலாமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நைனா கதையை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் பிரபாகர் அண்ணா இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதும் ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய துணை தோழர்களுக்கும் வணக்கமும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்துல. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. அண்ணா நலமா அண்ணா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேண்ணா. சரி சரி. அம்மாவின் கைமணத்தை, அண்ணியின் கைமணத்தை ரசிச்சவங்க நாங்க, அனுபவிச்சவங்க. இன்றைக்கு உங்களோட உரையாடக்கூடிய நைனாவின் கதையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த அனுபவமும் ஒரு நல்ல அனுபவமாக அமைஞ்சிருக்கு. ஆங்கிரசம்ன்ற கதை நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நைனாவுடைய அந்த முழு கரிசல்வாடை இருக்கிற கதைன்னு சொல்ல முடியாது. இது 2016 கேட்டத்தட்ட ரொம்ப பின்பகுதியில எழுதப்பட்ட ஒரு கதை. ஆனா அவங்களுடைய அந்த நடை, ஆங்கிரசம்ன்ற தலைப்புக்கே பெரிய மீனிங்கோட இதுல தலைப்பு சூட்டப்பட்டிருக்கு. ஆங்கிரச முனிவர் 16 சாஸ்திர நூல்கள் எழுதினதுல ஒருவராக கருதப்படுபவர், பிரம்மனின் மானசீக புத்திரர்களில் ஒருவராக கருதப்படுபவர் ஆங்கிரச முனிவர். ஒப்புமை அப்படின்னு ஒரு பொருள் பார்க்கிறோம். இந்த பொருளெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம முதல்ல கதைக்கு போகலாம். காலம் எவ்வளவோ விஷயங்களை சிதைக்குது. அந்த மாதிரி சிதைக்கப்பட்ட ஒரு கலைஞனின் குடும்பத்தை நான் இதுல எடுத்து பேசியிருக்காங்க. சிற்ப கலைஞர்கள் பொதுவாக இந்த வேலைப்பாடு செய்யக்கூடியவர்கள்ல பயன்படு பொருளை செய்யறவங்க ஒரு பிரிவா இருப்பாங்க, கலை நுணுக்கத்தோடு இயங்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவு இருப்பாங்க. அதுல அதாவது எல்லாருமே இந்த உலோகத்தை பயன்படுத்துறவங்க தானே, எல்லாருமே அச்சை பயன்படுத்துறவங்க தானேன்னு பொதுமைப்படுத்தி பேசக்கூடிய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி உலகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்குள்ள உள்ள அந்த நுணுக்கமான வேறுபாடை இந்த கதையில ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பார். வாழ்ந்து கெட்ட குடும்பம் எவ்வளவு சங்கடப்படுது அப்படின்றத கலையை போற்றக்கூடிய தலைமுறையாக இருந்தப்ப ஓஹோன்னு இருந்தவங்க ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஆதரவுகள் கிடைக்காத ஒரு காலகட்டத்துல எப்படி வாழ்றாங்க அப்படின்றத பிரதி செய்யக்கூடிய கதையாக இது இருக்கு. சுருக்கமா கதையை மட்டும் சொல்லிட்டு அதன் பிறகு மற்ற விஷயங்கள் பேசலாம். இந்த மாதிரி கலை சிற்பங்கள் செஞ்சிட்டு இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களை பத்தின கதை இது. தகப்பன், தாய், மகன், மருமகள்னு 2 தலைமுறை அப்படி குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாம் பேத்தி வரைக்கும் கூட வர்றாங்க இந்த கதையில. அப்படி பெருகி இருக்கக்கூடிய குடும்பத்துல அவங்க வாழ்வாங்க வாழ்ந்த காலத்துல எவ்வளவு பேர் வீட்டுல சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்றத அந்த அம்மா ஒரு வருத்தமா ஒரு தடவை சொல்லுவாங்க. எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்றத அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இருக்க முடியாது. அறுப்பறுத்து அவங்க நெல்மணிகளை எடுத்துட்டு போன பிறகு களத்தில் வயலில் சிந்தி இருக்கக்கூடிய நெல்மணிகளை திரட்டி கொண்டு யாரு மருமகளும் பாட்டியும் இந்த சிற்பிகள் போல பாருங்க. அவங்க அவங்க ஒரு கலைஞர்கள். அந்த குடும்பம் அல்லல் படும் பொழுது அந்த குடும்பத்து பெண்கள் இந்த மாதிரி தானியத்தை திரட்டி கொண்டு அதை வச்சு ஏதோ கஞ்சி காய்ச்சி குடிக்கக்கூடிய ஒரு நிலைமை. ரொம்ப கடுமையான வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நிலைமை அது. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த அற்ற குலத்து அருநீர் பறவையை அவங்க ஒரு சொல் பாணியில சொல்றாங்க. நம்ம நம்ம வீட்டுல அடையாத நடுங்கதவா இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு எவ்வளவு பேருக்கு ஆக்கி போட்டோன்னே இல்லாம சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ நம்ம அந்த உணவுக்காக நம்ம சிரமப்படுறோம், நமக்கு இந்த மாதிரியான ஒரு சங்கடம் இருக்கு அப்படின்னு மருமகள்கிட்ட வருத்தப்படுவாங்க. இப்படி அவங்க சிற்ப தொழில் என்ன செய்யறது அப்படின்றதே இல்லாம போயிட்டு இருக்கையில ஒரு காலகட்டத்துல அவங்க ஏன் நீங்க
விளக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு ஒரு மாற்று வருது. அப்ப முதல்ல வந்து கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு. அந்த ஊர்ல வரிசையா அந்த மாதிரியான கலைஞர்கள் இருப்பாங்க. இப்ப நான் வந்து தஞ்சை பகுதியை சேர்ந்தவள். அங்க நான் பார்த்திருக்கேன் நாச்சியார் கோயில் அந்த பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா இந்த மாதிரியான கூடங்கள் இருக்கும். எப்படி இருக்கும்னா சிற்பக்கலை கூடங்கள் நிறைய இப்ப பாத்திர கூடங்களாக மாறி இருக்கு. விளக்கு செய்யக்கூடியது கும்பகோணம் நாச்சியார் கோயில் விளக்கு பட்டறைகள் நிறைய உண்டு. அது தவிரவும் பாத்திரங்கள் செய்யக்கூடியது தான் அதை விட அதிகமா இருக்கு. இப்ப அந்த மாதிரி நிறைய பேர் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து அந்த மாதிரி வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில இவங்க வெளியில விற்பனைக்கு இந்த காலம் மாதிரி ஷோரூம்ன்ற மாதிரி இல்லாத ஒரு காலகட்டத்துல அப்புறம் குத்து விளக்கு, அகல் விளக்கு இந்த மாதிரியானதையெல்லாம் செஞ்சு விற்பனைக்கு வைப்பாங்க. யாராவது வர்றவங்க அதையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க. இத மாதிரி இருக்கு. அப்ப கூட கேக்குறாங்க. வந்து இவங்க ரொம்ப இதுவா சொல்றாங்க. இது விலை சொல்லும் பொழுது, இதுக்கு வந்து இதுல உள்ள கலை நுணுக்கம் இந்த மாதிரி, இத செய்யறதுக்கான மூலப்பொருள் இவ்வளவு தேவைப்படுது. இதுக்கு வந்து நாங்க இவ்வளவு நாள் இந்த வேலையை செய்றோம். இது எல்லாம் சேர்ந்துதான் அதுல வந்து விலை வைக்கிறோம் அப்படின்னு அந்த கலைஞர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அது ஒரு சராசரி மனிதன் எப்படி பார்க்கறான் அப்படின்னா, ஏன் நீங்க இதை விட குறைச்ச விலையா தரலாமே அப்படின்னு சொல்றான். அவனுடைய பார்வை என்னவா இருக்கு? நம்ம எல்லாமே பேரம் பேசி வாங்கணும். அதுலதான் நம்ம சாமர்த்தியமே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா சில விஷயங்கள் வந்து ஆஹ் எப்போதுமே நம்ம மார்க்கெட்ல கூட பார்ப்போம். 2 பங்கு 3 பங்கு நிறைய சொல்லுவாங்க. அதிரடியா அதுல 50% குறைச்சு வாங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. தொடருங்க. மைக்கும் ஆஃப் ஆகாம இல்ல இருக்கு. இல்ல சரி பண்ணியாச்சு. நீங்க தொடருங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே மனசுல வந்து அந்த மாதிரி நம்மள ஏமாத்திருவாங்களோ, நம்ம இதை விட குறைவான விலையில வாங்க முடியுமோன்ற ஒரு சூழல் இருக்கும்ல, நம்ம நினைப்பு இருக்கும்ல. அந்த நினைப்பையும் அந்த சராசரி மனிதனையும் இந்த கதைக்குள்ளார கொண்டு வராரு. அப்புறம் விளக்குகள் செஞ்சு விக்கிறது. அந்த விளக்குகள் செய்யறதுலயும் பெரிய நுணுக்கம்லாம் ஒண்ணும் தேவையில்லை. சாதாரணமா அகல் விளக்கு மாதிரி இருந்தா கூட போறோம் அப்படின்னு. காமாட்சி விளக்கு விளக்கு பத்தி பேசுறதா மரபு நம்ம மரபுகள்ல திருமணமாகி போகும் பொழுது அந்த பெண் வந்து தாய் வீட்டுல இருந்து காமாட்சி விளக்கு எடுத்துட்டு போறது அப்படின்ற ஒரு மரபு இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஏற்கனவே தான் நம்ம வீட்டுல விளக்கு இருக்கே ஏன் வாங்கணும்னு நினைச்சா திரும்ப வாங்க மாட்டோம் இல்லையா? ஆனா அந்த மாதிரியான சில விஷயங்கள் மரபு போற்றல்னால திரும்ப திரும்ப அந்த கலைஞர்களை நாடி யாரோ சில பேர் வர்றாங்க. அதை வைத்து வாழ்றாங்கன்ற மாதிரி அவங்க வாழ்க்கை போகுது. ஒரு நாள் திடீர்னு பெரிய மாற்றம் வருது. இந்த விளக்குகள்லாம் செய்யறது அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும் பொழுது ரொம்ப கொடுமையான ஒரு பதிவு இருக்கும். இந்த விளக்க பத்தி பேசுறது, அது ஏன் செய்யணும்னெல்லாம் செய்யும்போது அந்த முதியவர் வந்து ரொம்ப நொந்து போய் உடல் நொந்து போய் இடையே எப்படி வந்தாங்க? இல்ல அது லைன்ல போயிட்டு தான் இருக்கு. நீ இப்ப சொல்ற சொல்லுங்க. அவங்களுடைய தேவையில்லை. ஆமா தொடருங்க. ஒண்ணும் இல்ல. அவங்க அடிக்கடி ஆனாது. நம்மளும் கட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மன்னிச்சுக்கங்க. தொடருங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க பாவம். நீங்க தொடருங்க. இத மாதிரியான ஒரு சூழல். அப்ப வந்து அந்த முதியவர் எவ்வளவு மனம் நொந்து போறாரு. அந்த உரையாடல்கள் ஒரு கலையை மதிக்காம அல்லது புரிஞ்சுக்காம போகக்கூடிய உலகத்துல தான் நம்ம வாழ்றோம் அப்படின்றது வந்து அந்த பெரியவரை வந்து எவ்வளவு தூரம் மனசு நோக வைக்குது அப்படின்றதெல்லாம் பகிர்ந்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டம் வருது திடீர்னு. கலையை வாழ வைக்க வேண்டும் அப்படின்றத ஒரு அரசு இயக்கமாக அரசு நிகழ்ச்சியாக மாற்றும் பொழுது அது என்ன நடக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் வருது. அப்போ ஒரு அரசு அதிகாரி, ஒரு கலை ஆர்வலர், ஒரு அம்மா இவங்க எல்லாம் தேடிட்டு வராங்க. நம்ம இயல்புல நடந்த விஷயங்கள் தான் இது இல்லையா? அந்த மாதிரியான பொருட்காட்சிக்கு நாங்க வாங்க வந்திருக்கோம். அதனால கோயிலுக்கு செய்யற மாதிரியான நாங்க என்னென்ன சம்பிரதாயத்துப்படி செய்வோம், விரதம் இருந்து செய்வோம் அப்படின்னு எல்லாம் விளக்கங்கள் கொடுக்கும்போது, நீங்க அதெல்லாம் இருந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சாதாரணமாவே செய்யலாம் அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்களால அதையெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல. அது மாதிரியான விஷயத்த
அது தெரியாது. அந்த மாதிரி எல்லாமும் செய்ய முடியுமா? கடவுள் சிலையை ஏன் சும்மா செய்யணும்? அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் அது வழிபாட்டுக்குரியது அப்படின்றது. இந்த உலகம் வழிபாட்டுக்குரியதாக மட்டும் எல்லாத்தையும் வச்சிருக்கல. நெறைய மாற்றங்கள் வந்துருச்சு. காட்சி பொருளாகவும் மாறிடுச்சு அப்படின்றது ரொம்ப இலகுவாக அந்த நடையில் கொண்டு போறாரு கீரா. அ அதே மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து சில ஆர்டர்லாம் குடுக்குறாங்க. இந்த மாதிரி செய்யுங்க சாமி சிலையெல்லாம். முதல்ல ஒரு அந்த மனம் கனத்து போறப்ப வந்து சாமி சிலைகளுக்கான அச்சுகள எல்லாம் இனிமே இதுக்கெல்லாம் ஒண்ணும் வேலை இல்லன்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தோடையும், அ மன அழுத்தத்தோடையும் பரன்ல ஏத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டம் வரும். இப்போ வந்து திரும்ப இத செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது இவங்களுக்கு. அப்ப நாங்க இவ்வளோ நாள்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்வான்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே இவங்களுக்கு புதுமையா இருக்கு. அ நம்ம வந்து "நீ எப்படி நான் விலை சொல்ல முடியும் இப்பன்னு?" கேட்குறாங்க. அந்த அதாவது ஒரு உத்தேசத்துல ஒரு பெரிய விலைய சொல்லி, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு புது வழி தொறந்திருக்கு அப்படின்னெல்லாம் நெனச்சுக்க முடியாத ஒரு மனசுள்ள கலைஞன். அப்படி சொல்றாங்க. நாங்க வந்து எவ்வளவு உலோகம் ஆகுது? எத்தன நாள் ஆகப்போகுது? இது எல்லாத்தையும் பொறுத்து தானே நாங்க அதுக்கு விலை சொல்ல முடியும். இப்ப எப்படி விலை சொல்ல முடியும்? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல ஒரு உத்தேசத்துல நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் குடுத்துட்டு போயிட்டு, அவங்க வந்து வாங்குறாங்க. அது வந்து அவங்க வீட்டுக்கான ஒரு செழிப்பை திரும்ப தர்றது, அந்த மாதிரியான ஒரு உணர்வெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கையில, அ அடுத்தது திரும்பவும் அவங்களுடைய அ மாற்றம் வருது வாழ்க்கையில. அந்த சிலைகள்லாம் வந்து வித்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விழாவுல பாராட்டுனாங்க அப்படின்னு, திரும்பி வந்து நெறைய ஆர்டர் குடுக்குறாங்க. இப்ப இவ்வளவையும் நாங்களே செய்ய முடியாது அப்படின்னு, சக கலைஞர்கள், அவங்க தெருவுல இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அந்த வாய்ப்பை பிரிச்சு குடுக்குறாங்க. சிலைகள் செய்யப்படுது. அப்ப பக்கத்திலேயே ஒரு ஊர்ல விழா விழா எடுக்குறாங்க. அங்க அந்த விழா எடுக்கும் பொழுது இவரையும் சிறப்பிக்கிறோம் அப்படின்ற மாரி. இந்த சிறப்பித்தல் அப்படின்றதுக்கு இந்த மரியாதை பண்றது அப்படின்றத பத்தி திரும்ப திரும்ப எழுதுறார் கீரா. அ அவங்க வந்து அவங்களுடைய பழைய அந்த நடைமுறைகளின் படி அவங்களுடைய அம் பூஜை புனஸ்காரத்தோட அத செய்யணும். அதேபோல குருவுக்கு அந்த இதை செய்யக்கூடிய ஆச்சாரியனுக்கு உரிய மரியாதையோட அந்த சம்பாவனையை குடுக்கணும். ஒரு பழம், தட்டு அந்த மாதிரி வச்சு, கிழக்கு பார்த்து நிக்க சொல்லி, நமஸ்காரம் பண்ணி, அப்படியெல்லாம் குடுப்பாங்க. இது என்ன இப்படி சும்மா பர்ஸ்லேருந்து எடுத்து இப்படி குடுக்குறாங்க அப்படின்னு அவருக்கு அதெல்லாம் குழப்பமா இருக்கு. அவருக்கு வந்து இந்த உலகத்துல அந்த கலைஞன் வந்து வித்தியாசமா உணர்றாரு. அதே வித்தியாசம் தான் இருக்கு. கூட்டத்துக்கு போனா இந்த சிலை நடராஜர் இவ்ளோ அழகா இருக்கு, இவ்ளோ கலை நுணுக்கமா இருக்கு, இல்ல பக்தி உணர்வு தூண்டப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகம் பேசப்படல. இந்த கலைஞர்களை வாழ்விப்பதற்காக அரசு போட்டிருக்க திட்டம் பத்தியும், இதனால அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த மாரி வேற விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. அது இந்த கலைஞருக்கு தொடர்புள்ளதாவே அவருக்கு தோணல. அந்த சிற்பி வந்து அந்த மாதிரி மனம் குமைகிறார். அவருக்கு ஒண்ணும் புரியல. அ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல, அந்த கதைய முடிக்கிற விதம் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி வாய்ப்பு குடுக்குறாங்க, வாங்குறாங்க, எல்லாத்தையும் தாண்டி அந்த மரியாதைன்றது தன்னை எப்படி பார்க்குறாங்க? இந்த சமூகம் ஒரு கலைஞனை எப்படி அங்கீகரிக்குது? இந்த சிலை எப்படி உருவாகுது? என்ன மாதிரியான மனநிலை? வெறும் அச்சுல இருந்து இல்ல, வெறும் உலோகத்தில இருந்து இல்ல. ஆனால் அந்த கலைஞனின் மனதில் உள்ளதிலிருந்து அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கல. அதுக்கு ஒரு கட்டம் கூட வரும் நடுவுல. அவங்க வேற சில முத்திரைகள் உள்ள பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து சிலைகளும் கேட்டிருப்பாங்க நடராஜர் சிலையோட. அதெல்லாம் எவ்வளோ இப்படி தத்ரூபமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வீட்ல இருந்து அவங்க இதுக்கு மாடல்லாம் யாரு இவங்களுக்கு? எப்படி இந்த உணர்வுகளை கொண்டு வராங்க? அப்படின்ற மாரி. தலை சாய்த்து நாணத்தோடு நிற்கக்கூடிய ஒரு முத்திரையை எல்லாம் குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க பேத்தி தற்செயலா வீட்ல உள்ள இருந்து வெளியில இவங்கள கடந்து போறா. அப்ப அவள பார்த்தோன்னே, இதுதான் அந்த மாடலா அப்படின்னு அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு கலைஞனுக்கு ஒரு முகமோ, ஒரு அம் ஆளோ, ஒரு போஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப அந்த உத்தியோ, அத எல்லாத்தையும் தாண்டி அவனுடைய உள்ளுணர்வு, அவனுடைய கற்பனை, அதெல்லாம் தான் இந்த சிற்பத்தை கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்திருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கல அவங்க. அ தன்னுடைய வாடிக்கையாளராட்டம் அவங்க வர்றாங்க. அவங்க வந்து கலையை நேசிப்பவர்களாக வரல அப்படின்றது
இந்த ஒரு வித்தியாசமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. அது அது தெரியலையேன்றதுதான் இவருக்கு வருத்தமா இருக்கு. இப்ப வந்து வயித்துக்கு சோறு இல்லாம நம்ம வந்து வயல்ல கிடைச்ச மீதம் இருந்த நெல்மணிகளை ஏதோ காக்கா குருவி தின்னுட்டு போறதுக்கு போட்டியா நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து சாப்பிட்டோமே, அது பெரிய விஷயம். அதுல இருந்து மீள்றோம், இப்படி வந்து பெரிய நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை விட இந்த கலைஞனை எது உறுத்துது, எது ஆஹ் மனச வந்து பே கேக்குது, அவன்கிட்ட இருந்து பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து ஏன் இப்படி நடக்குது, இது இதுக்கு எதுக்கு இந்த சிலையெல்லாம் வந்து கேக்குறாங்கன்ற மாதிரி இருக்கும் அந்த முதிய கலைஞனின் மனசு. இது இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுக்கு எது சமமான ஒரு விஷயம், அவன் வந்து எல்லாம் தெரிந்த ஒரு கலைஞனாக உருவாகி இருக்கும் பொழுது, அந்த கலைஞனுடைய கலைத்திறமை வெளிப்படும்போது அத அங்கீகரிச்சாதான் அவனுடைய உண்மையான பசி அடங்குது, அவனுடைய உண்மையான வறுமை நீங்குது. அப்படி இல்லாமல் இந்த உலகம் அவனுக்கு ஏதோ ஒரு வாய்ப்ப தருது அப்படின்னா, அவன் முதல்லயே மறுத்தான் இல்லையா? ஒரு குத்து விளக்கும், அகல் விளக்கும் செஞ்சு வச்சுட்டு வித்துட்டு இருக்கிறதுன்றது என்னோட வாழ்க்கை இல்லன்னு ரொம்ப நாள் பிடிவாதமா இருந்தவன் இல்லையா? அப்படிப்பட்ட மனிதனுக்கு இப்படி தன்னுடைய கலையின் உண்மையான அங்கீகாரம் தெரியாம இருக்காங்க அப்படின்றது. இத விட அதிகமான ஒரு விஷயம். அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, கோயில்ல இருக்கும் பொழுதுதான், அப்ப அதுக்கெல்லாம் வந்து நான் நினைச்ச மாதிரி, அல்லது நான் வளர்ந்தா மாதிரி, நான் பழகினா மாதிரி, அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு ஒருவேளை அவருடைய மனசுல இருந்தது போல இருக்கு. கதை எப்படி முடியுது அப்படின்னா, ஆ இன்னும் ஒரு செய்தியோட முடியுது. கோயில்ல இருந்து நடராஜர் சிலைகள் கடத்துவதற்காக திருடப்பட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அப்போ வந்து அந்த சிற்பியினுடைய மனசுல எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்றது. ஒருவேளை அந்த மதிப்பு அப்படின்றது, இந்த சிற்பிகிட்ட இருந்து போகக்கூடிய சிலைகளுக்கு கிடைக்காத ஒரு மதிப்பு, எப்பயோ யாரோ செஞ்சு கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு, அதனுடைய வயதேறிய தன்மைக்கு எங்கேயோ கடல் கடந்து மதிப்பு கிடைக்குதுன்றத, அந்த சிற்பியினுடைய மனசு எப்படி எடுத்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கீரா வந்து கதைய இப்படிதான் முடிச்சிருக்கிறாரு. ஆங்கிரசம்னு அதுக்கு பெயர வச்சிருக்கிறாரு. சமத்தன்மை, இதற்கு சமமான, ஒப்பிடக்கூடிய அப்படின்னு வேணா பொருள் சொல்லலாம். இந்த ஆங்கிரச முனிவர் அப்படின்ற அந்த 16 தத்துவ நூல்கள், ஸ்மிருதிகள் எழுதப்பட்டிருக்கு. 16 முனிவர்களால அவர்களுடைய பெயர்களை கொண்டே, அந்த மாதிரி ஆங்கிரச ஸ்மிருதி அப்படின்னு எல்லாம் ஒண்ணு இருக்கு. அந்த தத்துவத்தின் படி பார்த்தா ஆங்கிரச வருடம்னே ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து இந்த தத்துவத்தின் படி பார்த்தா, அது வந்து பிரம்மனின் புத்திரர்கள், அக்னியின் தன்மையை கொண்டவர்கள், நெருப்பை ஏன் அப்படின்னா, இவங்க வந்து நெருப்பை ஆதாரமாக கொண்டு இந்த கலையை வடிவமைக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த கலைஞர்கள். சிற்பி அப்படின்னா, உலோக குழம்பிலிருந்து இதை உருவாக்கி வார்க்கக்கூடிய தன்மையுடையவர்கள். அவங்க நம்பி இருப்பது, அவங்களுடைய ஆதாரமாக இருப்பது அக்னி, நெருப்பு. நெருப்பின் சிறகுகள் தான் இந்த மனிதர்களுடைய, இந்த கலைஞர்களுடைய கற்பனையின் சிறகுகள். ரொம்ப நுணுக்கமாக யோசிச்சு இந்த தலைப்பை சூட்டியிருப்பார். எனக்கு இப்ப வந்து ரொம்ப ஏக்கமா இருந்தது. இந்த கதையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் முருகன் அவர்களோட சேர்ந்து முடிவு எடுத்த போது, நைனா இருக்கும் பொழுது இத பத்தி போய் பேசாம விட்டுட்டோமே, இந்த தலைப்பை பற்றி, இந்த விஷயங்களை எல்லாம் பற்றி. நம்ம நிறைய விஷயங்கள இந்த மாதிரி அவர் மிக நீண்ட காலம் நம்மோடு இருந்தார். ஆனா அப்போ பதிவு செய்யாம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் தூண்டியது. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மிக சிறப்பாக இந்த தொடரை நடத்தி முடிச்சிருக்கக்கூடிய கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை நிறைவு செய்யக்கூடிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்ததற்காகவும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழமையே. இந்த கதையை ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தமிழகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியிலிருந்து நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஆளுமை. அவங்களோட ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு பொதுவுடைமையும் பக்தியையும் 2 கண்களாக பார்க்கிற மிகப்பெரிய ஆளுமை. நல்ல கவிஞர். சரளமாக நான் முகநூல் பதிவுல எல்லாம் பார்ப்பேன்.
அம்மாவோட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு அவ்வளவு பேர் விரும்பி அந்த போட்டோ பூரா எல்லாரும் போடுவாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை தரும். காரணம் முழுக்க முழுக்க அது இலக்கியத்திற்கான புகைப்படங்கள். இந்த இலக்கியத்தால் தருணத்துல ஒரே ஒரே ஒரு விஷயம் பகிர்ந்துக்க விரும்புறேன். என்னுடைய அந்த சிறுகதை தொகுப்புக்கு கலை இலக்கிய பெருமன்றம் சுந்தரி சாந்திலால் விருது தந்து என்னை வாழ்த்தியதையும் இந்த தருணத்துல பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அது அது குறிப்பா எங்களுடைய மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலே தேவகோட்டையிலே அந்த விருதை பெற்றீர்கள் என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. உண்மையிலே ஒரு நல்ல ஆளுமை. அதான் தமிழகத்திலே தொடங்கி எப்படி ஐயா கீராவினுடைய வாழ்க்கை தமிழகத்திலே தொடங்கியதோ, புதுச்சேரியில் நிறைவுற்றதோ, அதுபோல இந்த கதையும் விருதுநகர் மாவட்டத்திலே தொடங்கி இருக்கிறது. தொடங்கி அது இப்பொழுது புதுச்சேரியிலிருந்து இந்த கதையை நிறைவு செய்திருக்கிறோம் என்பது உண்மையிலே அவர் ஆத்மார்த்தமாக இந்த கதையை கீரா ஐயாவும் கேட்டிருக்கிறார் என்பதாகவே நாம் பார்க்கிறோம். காரணம் அவருடைய எண்ண அலைகள் இதை சூழ்ந்தே இருக்கும். அவருடைய எண்ண அலைகள் முழுமையாக இதை சூழ்ந்தே இருக்கும். அப்படி நான் எனக்கு அம்மா பேசணும் அப்படின்னு சொல்லவும் நான் ஒரு அம்மா இந்த தேதியில பேசுறீங்கன்னான்னு அவங்க ஒரு டேட்டு கொடுத்தாங்க. அந்த தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டா நிறைவு செய்கிறேன் நான். எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது, என்ன நடக்குது? கீரா ஐயா இவ்வளவு ரசிக்கிறார் அந்த கதைய. அவர் எழுதின கதைகளை அவரே ஒரு கதை சொல்லி, கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டு அந்த கதையை ரசிக்கிறார் அந்த மனிதர். உண்மையிலே நம்மோடு வாழுகிறார் என்பதற்கு இதை விட ஒரு மிகப்பெரிய சான்று தேவையில்லை என்றே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் ஒரு நாளும் வருகை தருவார்கள். அதே போல இன்றைக்கு இணைஞ்சாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, இடையில இணைப்பு துண்டிக்கப்பட்டதா நான் நினைக்கிறேன். அடுத்ததா நிலையில இருந்து பின்னூட்டம் தருகிற தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீராவும் நானும் என்ற தலைப்பில் நம்மிடையே தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்த வரதன் அப்படின்னு வந்துச்சு, தளபதினு இருக்கு. அவர் அவருடைய கதையை கீரா அவர்கள் எடிட்டிங் செய்த கொடுத்ததெல்லாம் ரொம்ப அருமையா புதுமையா இருந்துச்சு, எழுத்தில் வராத செய்தியா இருந்துச்சு. பிறகு வட்டார வழக்கு சொற்களுக்கு இவர் கீராவுக்கு உதவி இருக்கிறார், அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று. தமிழுக்கு வளம் சேர்த்து இருக்கிறதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு பிற கதை சொன்ன உமா மோகன் என்பவர் அந்த கதை தலைப்புக்கு நல்ல பொருள் சொன்னார். அருமையான பொருள்கள் சொல்லி ஆய்வு நோக்கி கதையை சொன்ன விதம் அருமையாக இருந்தது. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நான் ஒண்ணு நினைக்கிறேன், இந்த கீராவினுடைய கதைகளை கரிசல் மண்ணில் தொடங்கி, அதாவது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி கடற்கரை மணலில் பாண்டிச்சேரி அங்க நிறைவு பெற்றிருக்கிறது என்பது ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது என்று கருதுகிறேன். இதுல சில விஷயங்கள் தான் சொல்லணும், வேற என்ன. அந்த கதையில நவீன காலத்தின் குரலை முதலில் கேட்டு அதிர்ந்தார். அந்த நகரத்துவாசிகளுக்கு பேசுறதெல்லாம் புதுவிதமா இருக்கு. ரொம்ப உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. அந்த கலைஞர்கள் ரொம்ப மரபு ரீதியால வாழ்றவங்க, எப்போதும் சுயமரியாதை உள்ளவர்கள். அத இந்த கதையை மூலமாக கீரா அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இல்ல மத பேதம் ஒரு இடத்துல எல்லாம் குறிப்பிடுகிறார் கீரா. அதாவது சிற்பிகள் செதுக்கிய சிலைதான் தெய்வங்களுடைய சிலை. அதை இவங்க செதுக்கிட்டு அந்த மூலஸ்தானத்துக்கு போய் வச்ச பிறகு இவங்களால தொடவே முடியாது, அவ்வளவு அந்நியமாக்கப்பட்டு விடுகிறார்கள். அத கீரா அவர்கள் நல்லா குறிப்பிட்டு அந்த மத பேதத்தை சுட்டி காட்டுகிறார். நிறைய ஆர்டர் எல்லாம் வந்ததுனாலும் அவங்களுடைய நடவடிக்கைகள் இவங்களுக்கு அதிருப்தியாக இருந்ததனால் அதை வாங்க மறுக்கிறார்கள். அப்பொழுதுதான் இவர்களுடைய சுய மரியாதை நிலைநாட்டப்படுகிறது. அடுத்து கோயிலுடைய தெய்வ சிலையை, நடராசர் சிலையெல்லாம் களவாண்டு போய் வெளிநாட்டுல நல்ல விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒன்றுதான் நினைவுக்கு தோணுது. தெய்வ சிலை, அதாவது கடவுள் சிலை தன்னை காப்பாற்றிக் கொள்ள கூட முடியவில்லை அப்படிங்கும் போது அதுல என்ன
ஒரு பக்தி, அருள், அது அல்லது ஒரு பெரிய சக்தி, இதெல்லாம் எங்க என்னன்னு நினைக்க அது ரொம்ப முத்தாய்ப்பாக முடித்திருக்கிறார் கதையை வந்து அவர் 2016 எழுதினதுனால இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. அருமையான கதை, நல்ல படிப்பினை தந்த கதையாகும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. கரிசல் மண்ணில் தொடங்கி கடற்கரை மண்ணில் நிறைவு செய்திருக்கிறோம். அருமை அருமை, வாழ்த்துக்கள். அடுத்த அம்மா மேரியம்மா. வணக்கம். கீராவும் நானும் அப்படிங்கிற நிகழ்வுல வரதன் ஐயா அவர்கள் அவருடைய தொடர்பை பற்றி மிக அழகா சொன்னாரு. ஒவ்வொரு அந்த குடும்ப தொடர்பு மட்டுமின்றி கரிசல் அகராதி சொற்களை 1000 சொற்களை தொகுத்துவர் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கீரா பத்தி எல்லா விஷயமும் ரொம்ப பெருமையா, அவர் குடும்ப தொடர்பு, வீட்டுக்கு போனது எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு ஒரு நெகிழ்வான ஒரு தருணத்தை ஏற்படுத்தினார். அவருக்கு வாழ்த்துக்கள். மேலும் உமாமோகன் அவர்கள் கதை சொல்லி மிக அழகாக இந்த ஆங்கிரசம் அப்படிங்கிற கதையை, அதனுடைய பொருளையும் அந்த 16 சாஸ்திர நூல்களை எழுதிய சிற்பிகளை பற்றிய செய்தியும் ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக சொன்னார். ஒரு வாழ்ந்து கட்ட ஒரு குடும்பத்தை பற்றிய கதையா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கலைஞனுக்கு வந்து கலைப்பேசி அடங்குறது இல்லை, என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் கலைப்பேசிங்கிற அடங்குறது இல்லை செய்தி மிக சிறப்பாக சொன்னாரு. கலையை மதிக்காத உலகத்துல தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு நெருடலாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னாரு. இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வழிபாட்டுக்குரிய பொருளா தான் இருக்கு, காட்சி பொருளாகவும் வழிபாட்டுக்குரியதா இல்லை, காட்சி பொருளா தான் இந்த உலகம் வச்சிருக்குது அப்படிங்கிற செய்தியும் சொன்னாரு. அப்போ கலைக்கு விலை சொல்ல முடியாத, தனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கலைக்கு விலை சொல்ல முடியாத ஒரு கலைஞரை பற்றிய ஒரு அந்த நெகிழ்வான தருணத்தை இந்த கதை மூலம் நான் உணர முடிகிறது. மிக சிறப்பு, அருமையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன, இந்த முடிவுல வந்து ஒரு கதையை சொல்லக்கூடிய இந்த கதை சொல்லி நிகழ்ச்சியில முடிவுல வந்து இந்த கதை வந்து மிக முத்தாய்ப்பாக முடித்தார். வாழ்த்துக்கள். தோழமையே. ஏழுமலை தோழர், கனடாவில். வணக்கம். இன்றைய கதை வந்து மிகவும் ஒரு நுட்பமான கருத்தை சொல்லக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கிறது. எனக்கு கீரா கம்யூனிசத்தோட தொடர்புள்ளவர். அவர் வந்து கலைப்படைப்பு மிக்க ஒரு சிற்பியினுடைய மன ஏக்கத்தை எந்த விதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு கதை எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது முழுசும் படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த கதை சொன்ன விதத்துல உங்களுடைய குறுகிய காலத்துல என்னால் அது புரிஞ்சு கொள்ள முடியல. அதனால்தான் இந்த கேள்வி. அதாவது இந்த படைப்புகள் அந்த விலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு, ஹைலி ஸ்கில்டு அண்ட் ஆர்டிஸ்டிக், இப்படிதான் அதனோட நிலைப்பாடை சொல்லுவாங்க. அப்படி அதாவது இதை வந்து இன்னும் கமர்ஷியலா சொல்லணும்னா வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போகும்போது நம்ம அந்த வேல்யூ அடிஷனை கொண்டாட முடியாது. அது வந்து சிறந்த கலைப்படைப்புன்னு சொன்னா அது மிக ஒப்பில்லாதது என்ற ஒரு கருத்தோட்டத்துல அது போகும். அந்த அடிப்படையில இந்த கதையினுடைய தன்மை, ஓட்டம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அதை கீரை எந்த விதத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அந்த உள்ளடக்கம், மதிப்பு, உபரி மதிப்பு, அந்த உபரி மதிப்பு அப்படின்ற இடத்துலதான் இங்க தொக்கி நிக்குது. இப்ப அதற்கான மக்களுடைய புரிதலை பற்றி அவர் எழுதி இருக்கணும். அதுல இவருடைய அந்த பொது உடைமை கருத்து எந்த அளவுக்கு வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த ஒரு உரையாளர் வந்து கருமுருகன் சொல்லி இன்னொரு கேள்வியை என்னை கேட்க வச்சுட்டாரு. அதாவது இவர் பக்தியும் பொது உடைமையும் இரு கண்களாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமாவை பத்தி ஒரு கருத்து சொன்னாரு. எனக்கு அது முரண்படா தோணுது. ஆனா அதற்கான விளக்கத்தையும் நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நான் பேசலாமா? பேசுங்க தோழர். நண்பர் கேட்டது வந்து 2 கேள்வி. முதல்ல கீரானுடைய கதையில் வெளிப்படக்கூடிய விஷயம். ஆமா, அந்த விலை நிர்ணயத்தை பற்றிய ஒரு உரையாடலே வருது. அப்போ வந்து அவங்க என்னெல்லாம் போட்டு கணக்கு பார்த்து அந்த விலையை நிர்ணயிப்போம்னு சொல்லும்போது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அதை பத்தி. அதாவது உலோகம் எவ்வளவு பயன்படுத்த வேண்டியிருக்கு, அதுல என்ன வேலைப்பாடுகள் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு,
அதற்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் எடுக்குது, இப்படியான விஷயத்தை எல்லாம் கணக்கு பண்ணி அது முடிஞ்ச பிறகுதான் நான் சொல்ல முடியும் அதனுடைய விலையை அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு ஒரு உபரி மதிப்பு உங்களுடைய லாபம்ன்றத ஒண்ண வச்சு நீங்க சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க கேக்குற அந்த தோரணையில, இல்ல எங்களுக்கு அப்படி சொல்ல தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. அந்த கலைஞர்கள் இந்த இப்ப நம்ம சொன்னாங்க இல்லையா, இவங்க இந்த வகைப்படுத்தி செமி ஸ்கில்டு ஸ்கில்டு அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இருந்துதான் பேசுறாங்க. கீரா வடிப்பது அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்றவனை நம்ம எப்படி இந்த மாதிரியான வகைமைகளுக்குள்ளர இந்த உலகம் கொண்டு வைக்குது. ஏன்னா இந்த மாதிரியான விற்பனைக்கான ஒரு ஆளாக அவன் இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை அப்படின்றது அதை ஒரு கலையாக தெய்வீகமாக பார்த்தவங்களுக்கு அதை செய்து தந்து அப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்க பரம்பரையா செஞ்சிருக்காங்க. இந்த செமி ஸ்கில்டு தனக்கு உதவியாளராக ஒருத்தரை வச்சிருக்கும் பொழுதே அவன் இந்த ஆர்டிஸ்டா உருவாக்குறதுக்காக தான் அவங்க எல்லாம் வளர்ப்பாங்க. இப்ப ஏன்னா அவன் தந்தையிடம் போய் பணிந்து நின்றான், அவர் அவனுக்கு குருவுமானவர் அப்படின்னு வரும் இந்த கதையில. அப்படிதான் தொழில் கத்துக்கிறாங்க. அது கலையை கற்றுக்கொள்வதும் தொழிலை கற்றுக்கொள்வதும் ஒரே மாதிரியான ஒரே தோரணையில தான் போகுது. இப்ப நம்ம ஒரு பட்டறையில பாத்தீங்கன்னா உதவியாளனா வந்தவன் பல பேர் உதவியாளனாவே போயிடுவான், சாதாரண வேலைக்காரனாகவே போயிடுவான். அப்படி இல்லாமல் முழு கலைஞனாக உருவாகிறதுக்கு தான் அவன் வர்றான். அந்த கலைஞன் தான் கற்றுக்கொள்கிறான். தொடக்க நிலையில அவன் உதவியாளனாகவும் தொடர்ந்து அப்ப செமி ஸ்கில்டு ஸ்கில்டு அந்த மாதிரியான பிரிவினைகளுக்குள்ளர அவங்க இருக்கிறது இல்ல. அவங்க ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க, கலைஞனாக இருக்கிறார்கள். அவர்களை இந்த தரநிலையில் வைப்பது என்பது இந்த புற உலகம், பொருளாதார உலகம். அதை காட்சிப்படுத்த விரும்புகின்ற, அதை காட்சிப்படுத்தி விற்பனை, அது அவங்களுக்கு உதவிக்காக தான். ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பொருளாதார ரீதியாக அதை வகைமைப்படுத்துவதுதான் நமக்கு தெரிஞ்சது. அவங்க எண்ணியது போல, அவங்களுடைய மனதில் இருப்பது போல கலையை மதிக்கும் நிலையில் கலைஞனாகவே அவனை போற்றும் நிலையில அவர் அப்படித்தானே நினைக்கிறாரு. கோயிலுக்கு எடுத்துன்னு போறாங்க அப்படின்னா கண்ணு திறக்கிறதுனுடைய விஷயம் எப்படி நடக்கணும், ஏன்னா அவருக்கு தெரிந்தது அதுதான். அந்த கலைஞன் பயின்றது வாழ்ந்தது அதுதான். அதுல செமி ஸ்கில்டு. அதே மாதிரி கீராவனுடைய கதையில இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிப்படையாக நம்ம பொது உடைமையாளர்களாக வாசிக்கிறோம், அவரை கொண்டாடுறோன்றது வேற. ஆனா அந்த கதையில் கதைக்குள்ளிருந்து இந்த தொழிலாளருக்கான ஒரு குரலாக, பொது உடைமைக்கான ஒரு குரலாக அப்படின்னு எல்லாம் நீங்க பிரிச்சு வரி வரியா எடுக்க முடியாது. அது அப்புறம் ஸ்கெலிட்டன் மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. அதனுடைய நுணுக்கத்தை உணர்ந்து உள்வாங்கி நாம எடுத்துக்கிறது தான். அவர் என்ன சொல்றாரு அந்த கதையில, கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா போற வரைக்கும் இந்த சிற்பிக்கு மரியாதை, அது வரைக்கும் அந்த தொடலாம் தழுவலாம், அந்த சிலையை அவன் தான் உருவாக்குனான், அவனோட சிலைதான் அது. ஆனால் அங்க உள்ள கர்ப்பகிரகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்க தொடக்கூடிய உரிமை அந்த சிற்பிக்கு கிடைக்கிறது இல்ல. அப்ப மூலவராகவோ மூலவராக பெரும்பாலும் உலோக சிற்பங்களை விட கல் சிற்பங்கள், கல் சிற்பிகளுக்கு தான் அங்க வேலை. உற்சவராக தான் இந்த சிலைகள், இவங்க கொடுக்கக்கூடிய சிலைகள் இருக்கும் பெரும்பாலும். அப்படி வைக்கப்படும் பொழுது ஒரு ஆராதனைக்குரியதாக அது மாறிவிடும் பொழுது இந்த கலைஞனிடமிருந்து அது பக்தி மார்க்கத்துக்கு மாற்றப்பட்டு விடுகிறது. அதன் பிறகு நம்ம நினைக்கிற மாதிரி இதுல மதம் சார்ந்தோ அல்லது இனம் சார்ந்தோ அல்லது பொது உடைமை சார்ந்தோ அப்படின்னு எல்லாம் பிரிச்சு ஒரு வரியையும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம உள்வாங்கி கொண்டு அந்த கதையினுடைய விளைவை நம்ம பார்க்கறது தான் சரியானதாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்னை பத்தி கேட்டாங்க, தோழர் அறிமுகப்படுத்தும் போது பக்தியும் பொது உடைமையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும் தோழர். ஏன்னா நம்ம வளர்ந்து வந்த வழியில் பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா பொது உடைமையை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு எந்த தடையும் கிடையாது. சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும், இருக்க முடியும், இருக்கிறேன். நன்றி தோழமை. அடுத்து அரசல்வியம்மா. அரசல்வியம்மா வந்துட்டேன், மைக் ஆன் பண்ணல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினரோட பதிவுகள் மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது, அருமையாகவும் இருந்தது. நிறைவு நாளில் நிறைய விஷயங்களை
நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சிக்குரிய ஒரு பதிவாக இருந்தது. நன்றி அவர்களுக்கு. அடுத்து கதை சொல்லி அவர்கள், அவங்களுக்கான நேரம் குறைவாக இருந்தாலும் அதுல நிறைவாக கதையை சொன்னாங்க. நல்லா தெளிவாகவும் சொன்னாங்க. நீங்க நாச்சியார் கோயில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிற்ப கலைஞர்களோட கஷ்டம் தெரியும். என் பையனுக்கு கல்யாணம், எங்க வீட்டுல கல்யாணம்னு அதுக்கு குத்து விளக்கு எடுக்க நான் அங்கதான் போனேன். அந்த சிற்ப கூடத்துக்கே அந்த கடைக்காரங்க அழைச்சிட்டு போய் காமிச்சாங்க. எத்தனை வகை, எப்படி செய்யறாங்க, ரொம்ப கஷ்டம். அத போய் பார்த்தாதான் அந்த கலைஞனோட மனசையும் மனநிலையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கதைய கீரா ஐயா அவர்கள் உணர்ந்து அதை எழுதியிருக்காங்க. 100க்கு 100 உண்மை. அவங்கதான் வடிக்கிறாங்க. ஆனா விளை வைக்கிறது வேற ஒருத்தவங்களா இருக்காங்க. அவங்க நுணுக்கமான அந்த சிலைகள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். 1/2 அடியில இருந்து 6 அடி வரைக்குமே வச்சிருக்காங்க. வெங்கல சிலை, பித்தளை சிலை, அருமையா இருக்கு, வகை வகையா இருக்கு. அப்ப ஏன் அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்காது? படைத்தவனுக்கு தான் அதோட வழி வருத்தம் தெரியும். டவுன்ல இருந்து வர்றவங்க எல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய வித்து போகுதுன்னு அவங்க சந்தோஷப்பட்டாலும் அந்த தன்னோட படைத்தலை ஆராதிக்கப்படுவதில்லை அதிகம். அதான் அந்த கலைஞருக்கு வருத்தம். வீட்டுல சமைச்சா உடனே கேக்குறோம்ல, நல்லா இருக்கா, காரம் தூக்கலா இருக்கோ, கேக்குறோம்ல. ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம பாராட்ட எதிர்பார்க்கும் போது கலை நயத்தோட அந்த மனசுல அந்த கற்பனை வளம் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்படி செய்யற கலைஞர்களை யாருமே பாராட்டுறது இல்ல. அதான் மீட்டிங்ல அரசு அதோட திட்டத்தை தான் சொல்லுதோ ஒழிய இதை வடித்தெடுத்த கலைஞர்களை பற்றி பேசவே இல்லைன்னு இந்த கதையில வருது. உண்மைதான், கலைஞர்களை பாராட்டுவதே இல்லை யாருமே. கைக்கு வருதா? அப்படிதான். அந்த விளக்க அங்க அவங்க சொன்ன விலைக்கு நான் அங்க வாங்கிட்டு வந்துட்டேன். அதே இத எங்க ஊர் கடையில கேட்கும்போது அரியலூர்ல சில ஆயிரங்கள் கூடுதலாக இருக்கு. அப்போ லாபங்கள்லாம் வாங்கிக்கிறவங்க தான் எடுத்துக்கிறாங்க. கலைஞர்களுக்கு அப்படி ஒண்ணும் கிடைக்கிறதா தெரியல. இந்த கதை உண்மையிலே எனக்கு அந்த நாச்சியார் கோயில் இந்த சிற்பக்கூடத்தை பார்த்துட்டு வந்த அனுபவத்தை இந்த கதையோட ஒப்பிடும்போது கொஞ்சம் மனசு வலிச்சுது. ஏன்னா அவ்வளவு கலை நயத்தோட இருக்கும்போது அந்த கலைஞர்களுக்கு பாராட்டுவதும் இல்லை, அவர்களுக்கான உழைப்புக்கான ஊதியமும் இல்லைன்னு சொல்லலாம். நாட்டுல நடக்கிறதான் கீரா சொல்றாரு. ஆனா இத மக்களும் காதுல வாங்கிக்கறல. தன்னோட சாமர்த்தியம் அப்படி காட்டுற மாதிரி அதை குறைச்சு தர்றீங்களா? சந்தையில போய் பாருங்க, 5 ரூபாய்க்கு கொத்தமல்லி இன்னும் 2 இனுக்கு வச்சா என்னமான்னு கேக்குற மக்கள் தான் இருக்காங்க. சந்தையில போனீங்கன்னா தெரியும் விவசாயிகளோட நிலைமை. அதே மாதிரிதான் இது. ரொம்ப மனசை தொட்ட ஒரு கதை. மிகவும் அழகா சொன்னாங்க. கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கணேசன் சாத்து. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கீராவும் நானும் என்று தலைப்பில் பேசிய ஐயா வரதன் அவர்களுடைய செய்திகள் மிகவும் அருமையாகவும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்ல செய்திகளை சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வணக்கம். அதேபோல் ஐயா பிரபாகர் ஐயாவும் அவர்களும் உரையாடிய விதம் இருந்த ஒரு சில நினைவுகளை 2 பேரும் பகிர்ந்து கொண்ட விதம் மிகவும் அருமையாக இருந்தது. அதேபோல் இந்த கதையை ஆங்கிரசம் என்ற தலைப்பில் வச்சிருக்காங்க. அம்மா உமாமோகன் அவர்கள் அதற்கான அர்த்தத்தை மிகவும் தெளிவாக சொன்னார்கள். இந்த கதையில ஆங்கிரசம் என்று வைக்கிறதுக்கு ஆதங்கம் என்று வைத்திருக்கலாம். ஏன்னா ஒரு கலைஞன் ஒரு கலை உணர்வோடு செய்யப்பட்ட ஒரு சிலைக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இல்லை, ஒரு மதிப்பும் இல்லை இப்படின்னு அவனுடைய கதையை அம்மா சொன்னாங்க. குமிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அதாவது அவன் பாக்குறான் பாருங்க, குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கலை நம்ம இப்படி செய்யறோம், அதை எவ்வளவு அசால்ட்டாக பண்றாங்க. கோயில்ல வைக்கிறது இல்லை, அதுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல அந்த விழாவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த சிலைக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்னுகிட்டு சீரட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கலையினுடைய மதிப்பு கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லி அவர் கவலைப்படுறாரு. ஆனால் மாற்றங்கள் என்பது மனித இயல்பை பொறுத்தது, அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது. அந்த காலத்துல ஆன்மீகமும் கோயில்களும் பெருகி கொண்டு வந்த காலத்தினால எல்லா கோயில்களிலும் சிலைகள் இருக்க வேண்டும், அதை கலை உணர்வோடு இருக்க வேண்டும் என்று நிறைய படைச்சாங்க. அப்ப எல்லாமே கோயில்களாகவும் ஆன்மீகத்தை பெருக்கி விட்டோம்னா
மக்களுடைய தொழிலுக்கு என்ன செய்யுன்ட்டு நிலமாயிருக்கும். அதுக்காக தான் அவங்க வந்து வேற மாதிரி நீங்க விளக்கு செய்யக்கூடாதா, காண்டா விளக்கு செய்யக்கூடாதா, காமாட்சி விளக்கு செய்யக்கூடாதா கொஞ்சம் மாத்துறதுக்கு பண்றாங்க. ஆனா இவரு வந்து அந்த இத சொல்றது கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு ஆள் வந்து கேட்கும்போது, "எனக்கு விளக்கு செஞ்சு குடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஐயா இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவாகும், அவ்வளவு செலவாகும்ன்னு" சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, "எனக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருக்கு. அது சும்மா நீங்க சாதாரணமா சொன்னா போதும். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சோ பாடுறதுன்னா சுண்டலுக்குன்னு பாடுறதுன்னு ஆயிப்போச்சு. இதுல என்ன சுதி வேண்டி கிடக்கு?" அப்படின்னு சொல்ற மாரி, "இத சும்மா தானே நான் கொண்டு போய் அங்க வைக்க போறேன். என்ன இதுக்கு என்னத்த நீங்க அழகுபடுத்தி, அத படிச்சு செய்ய போறீங்கன்னு" அப்ப ஒரு கலைஞன வந்து எவ்வளவு அவனுடைய மனசுல வந்து கஷ்டப்படுற அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கிறத கீரா வந்து அவ்வளவு தெளிவா அந்த கதையில கொண்டு போயிருக்காங்க. அது உண்மைதான். அதுக்கு பிறகு அவருடைய நிலைமை மாறுதுன்னா, மனிதனுடைய எண்ணங்களும், நுகர்வு தன்மையும் மாறுது. காரணம் என்னன்னா, திருப்பி வந்து அவன் சிலைய வந்து ஏன் கோயிலுக்கு தான் போய் பார்க்கணுமா? இவன் வீட்ல வச்சுக்கிட கூடாதா? ஷோகேஸ்ல வச்சு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் சிலைகள செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு பார்க்கறதுக்கு நிலைமை உருவாக்கிட்டான். அப்படியே இவரு செஞ்சு குடுக்க முடியாது, செய்ய முடியாது, வர முடியல. அவனுடைய தேவைகள் அதிகமா இருக்குன்னா, கடைசியில வந்து சிலைகளையே திருடக்கூடிய நிலைமைக்கு கூட போயிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் வந்து இந்த சமூகத்துல நிலவக்கூடிய மாற்றங்கள், மனிதனுடைய இயல்பு மாற்றங்கள், அத வந்து ஏற்கனவே தொழில் பார்த்தவங்க, அதை தெய்வாதீனமாக தொழில் பார்த்தவங்கள், ஒரு கலைஞனோடு தொழில் பார்த்தவங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டம் அப்படின்னு சொல்ற மாரி இந்த கதைய கொண்டு போயிருக்காங்க. அம்மா அவர்கள் உமா மோகன் அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆங்கிலத்தினுடைய எனக்கும் அந்த அர்த்தம் புரியல தான். இருந்தாலும் அவங்க சொன்னத வச்சு இந்த முனிவர் இத வந்து கதைகள் இருந்தாலும் நல்லது அவங்க சொன்னாங்க. இன்னொன்னு என்ன கேட்டா இது ஆதங்கம். இவருடைய வந்து ஒரு கலைஞனுக்குரிய ஆதங்கம்னே வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. பாலாஜி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. கரிசல் மண்ணில் தொடங்கி கடல் மண்ணில் முடிந்தது என்று அருமையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதம். நான் ரொம்ப நாளா பங்கேற்கணும்னு இது பண்ணி கடைசியா முடிவுரை அன்னைக்கு பங்கேற்றிருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்த நிகழ்ச்சி. மேலும் மேலும் இது கண்டினியூ பண்ணணும். நன்றிங்க. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். கோபாலகிருஷ்ணன் சார் இன்னைக்கு வந்து அவருடைய கீரா குறித்த அனுபவங்கள் நாம் சொன்னா அதுல எழுத்தில் வராத அனுபவங்கள்னு உடனே அந்த எழுத்துல வந்து இவருடைய பங்களிப்பே சொல்லாமல் அவரோடு உறவோடு இருந்த அந்த இதை மட்டும் சொல்லி முடித்துள்ளார். அவருடைய எழுத்திற்காக இவர் உதவியதையும் இன்னும் சொல்லி இருந்திருக்கலாம். அதுவும் நிறைய பெரிய கதைகள் இருக்கின்றன. பின்னொரு நாளில் நாம் அதை கூட ஒரு தனி நிகழ்வாக கூட அதை நடத்தலாம். அம்மா முகாமுகன் அவர்கள் மிக அருமையா கதை சொன்னாங்க. அவங்க தொலைக்காட்சி இந்த ஊடகங்கள் இருக்கிறதுனால அந்த கதையை மிக சரியாக உள்வாங்கி மிக அருமையா சொன்னாங்க. இந்த கதையை வந்து ஆங்கிரசம் அது வந்து அந்த வார்த்தையே கொஞ்சம் புதுசா இருக்கு. சொர்க்கத்தில் உள்ள தேவர்களுடைய பூசாரின்னு வைக்கலாம், இல்ல அக்னியினுடைய அப்பாக்கு பேரு, இல்ல அக்னியினுடைய மகளோட கணவர், அப்படி பல்வேறு தகவல்கள் உள்ள இருக்குது. அந்த அக்னியோடு தொடர்புடைய, ஒரு நெருப்போடு தொடர்புடைய, பிரம்மாவோடு தொடர்புடைய விஸ்வகர்மாக்கள்னு ஃபர்ஸ்ட்லயே ஆரம்பிச்சிடாரு. நீங்க விஸ்வகர்மாக்கள் குறித்த ஒரு வழக்கே சித்தூர் கோர்ட்ல 1814 முதல் 18 வரை நடந்திருக்கு. அது அந்த கதையெல்லாம் இதோடு லிங்க் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. இந்த இதுல வந்து அந்த வழக்கு முதல்ல சொல்லிடுறேன். அந்த வழக்கு வந்து விஸ்வகர்மாக்களுடைய திருமணத்தை வந்து புரோகிதர்களா ஒரு விஸ்வகர்மாவே இருந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாமான்னு தான் பிரச்சனை. அதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க பிராமணர்கள். இது அப்படி முடிக்க கூடாது அப்படின்ட்டு. இந்த வழக்கு தான் சித்தூர் கோர்ட்ல 1814 முதல் 18 வரை நடக்குது. அதுல நடந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் தனி புத்தகமாக வானமாமலை அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன ஆர்கியூமெண்ட் வச்சாங்க அப்படின்றது. நாங்கள் தலையிலிருந்து பிறந்தவர்கள்ங்கும் போது விஸ்வகர்மாக்கள் வந்து நாங்கள் தான் பிரம்மா அப்படின்பாங்க. நாங்கள் தான் சிற்பத்தை செய்கிறோம். மரச்சிற்பங்கள், மர ஆசாரியாக இருந்தாலும் சரி, தங்க வேலை ஆசாரியாக இருந்தாலும் சரி, உலோக ஆசாரியாக இருந்தாலும் சரி, கல் பாறையிலிருந்து சிற்பங்களை செய்வராக இருந்தாலும் சரி, நாங்கள் தான் உருவத்தையே உருவாக்கிறோம்.
ஒரு படைப்பை உருவாக்குறோம். பிரம்மாவு தான் நாங்கள். அப்ப எங்களுக்கு இதுக்கு இதுன்றதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான கதை. சித்தூர் வழக்கினுடைய தீர்ப்பை இல்ல அந்த நடந்த ஆர்குமெண்ட்ஸை நீங்க ஆர்வமுள்ளவர்கள் எடுத்து படிக்கலாம். இதுல இந்த ஒரு சிற்பியினுடைய அந்த ஒரு அந்த அவங்க அப்பா வந்து ஒரு சாய்வு நாற்காலில உள்ள படுத்தே இருக்கார். அந்த இவங்க வந்து சிற்பங்கள் செய்யறத விட்டுட்டு அந்த விளக்குகள் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காரு. அப்ப விளக்கு வாங்க வர்றவரோட உரையாடல் நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த சிற்பங்கள் செய்ய பயன்படுத்திய அச்சுவெல்லாம் எடுத்து வைக்கும்போது, ஒரு அச்சை மட்டும் வாங்கி அவர் பார்க்கிறார். அந்த நடராஜர் சிலை செய்யக்கூடிய அந்த அச்சை. அது உணர்வுபூர்வமாக அவரு அது உடனே அந்த பிளாஷ்பேக் போல் என்ன மாரியான அந்த நடராஜர் சிலை செய்யும்போது என்னென்ன மாரியான முறைகள்லாம் இருக்கு. அப்ப சமூகத்தில் நடந்த இவங்கள் வந்து பிரம்மாக்காக இருந்தாலும், நடராஜரையே உருவாக்குவோராக இருந்தால் கூட இவர்களுடைய சிலை கோயிலுக்கு சென்றவுடன் இவர்களால் உள்ளே செல்ல முடியாது அப்படின்றது ஒரு உள்ள கொண்டுறாரு கீரா. ஆனாலும் இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த அம்மா போயிட்டு வந்தவுடனே ஆரத்தி எடுத்துதான் அந்த ஐயா சிற்பிய உள்ள வரும் அப்படின்றது. முன்னாடி அந்த பழக்கம் இருந்தது அப்படின்ற பிளாஷ்பேக் போகுது. ஆனா இன்னைக்கு வந்து எப்படி ஆகுது, அந்த சிற்பங்கள் செஞ்சவங்க வந்து விளக்கு செய்யறாங்க. அது உள்ள ஒரு கதை போகுது. அது என்னன்னு தெரியல. வாத்தியார்களை பற்றிய கதை. அது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லலாம். நெருப்ப கையில வச்சுக்கிட்டு விளக்க கையில வச்சுட்டு நெருப்ப தேடின வாத்தியார் கதைன்னு. அது என்ன சொல்ல வரான்னு தெரியல கீரா அந்த இடத்துல. அதனுடைய பழங்காலத்து கதை. ஏதோ வாத்தியார்களை கிண்டல் பண்ணி ஏதோ ஒரு கதை இருக்க மாதிரி இருக்கு. அது என்னன்றது தெரியல. அந்த முன்னாடி விளக்கா செஞ்சவங்க வந்து அகல் விளக்குக்கு லெவலுக்கு வந்து உருளை செஞ்சுதாங்க. அப்பதான் நீங்க வந்து பிழைக்க முடியும். இல்லைன்னா பிழைக்கவே முடியாது. இன்றைய வாழ்க்கை சூழல்ல எப்படி இருக்கு? இவங்களுடைய சிற்பம் புனிதமான போற்றக்கூடிய சிற்பங்களை செய்யக்கூடியவங்க இன்னைக்கு விளக்கு செஞ்சு, அகல் விளக்கு செஞ்சு, உருளை செய்யற அளவுக்கு வந்துடுறாங்க. அது இவங்களுடைய வாழ்வு நிலைமையும் ஒரு தடவை காட்டுறாரு. அது கீரா அருமையா பிக்சரைஸ் பண்ணிட்டு போறாரு. அந்த அறுத்து முடிஞ்ச களத்துல வயக்காட்டுல உதிர்ந்த நெல்மணிகளை விலங்குகளோட பறவைகளோட போட்டி எடுத்துட்டு வந்துதான் இவங்க சாப்பிட வேண்டியது இருக்கு. ஆனா இவங்க வீடு முன்னாடி எப்படி இருந்தது, எல்லாரும் வரக்கூடிய ஒரு பெரிய மரம் வந்து பூத்து குலுங்கி காய்த்து கனிந்து இருந்ததா எவ்வளவு பட்சிகள் வந்து அங்க கூடி இருந்து உணவு உண்டு கழிப்படைந்து செல்லுமோ அதை போல ஒரு வீடு இருந்தது எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து நெல்மணிகளை பிறக்கி திங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து விட்டோம்ன்றதையும் உள்ள காட்டிட்டு போறாரு கீரா. அதுக்கப்புறம் தான் இந்த இது வருது. இன்னொரு பக்கம் ஒரு மாற்றம் நடக்குது. இந்த சிலைகளை ஒரு வணிக நோக்கோடு வெளியே வைத்து அது வந்து வியாபாரம் ஆயிப்போகுது. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரிசப்ஷன் கொண்டு போய் வைக்காங்க. அதுல இந்த பாரம்பரியமான கலைஞர்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. அத வந்து கீரா வந்து சொல்லிட்டு போறாரு. அப்படி இருக்கணும்ன்ற வேண்டியது இல்லைன்றதுதான் கீராவுடைய கருத்தான்றது தெரியல அதுல நமக்கு. இவர் வந்து பூஜை அறையில வச்சா என்ன, ஏன் ரிசப்ஷன்ல வைக்கணும்னா, பூஜை அறையில் வைத்தால் அவர்கள் மட்டும் பார்ப்பார், புனித தன்மை இருக்கும். ஆனால் ஒரு வரவேற்பறையில் வைக்கும்போது பல்வேறு நபர்களும் வந்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அது தெய்வத்தன்மையோடு பிரிந்து விட்டு கலையை மட்டும் ரசிப்பதற்கு அவர்களுக்கு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. அது அது அப்படியே போகுது. அப்ப இந்த சிற்ப கலைஞர்களை அரசு எப்படி பண்ணுது? இவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் என்றுதான் கண்காட்சிக்கு ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் செய்யறாங்க. ஆனால் வந்து இவர்களுடைய அந்த சிற்ப கலையை மதிக்கிறார்களா அப்படின்றது. அந்த 21ஆம் நூற்றாண்டில் கலைன்னு ஒரு புக்கு கூட வந்திருக்கும். ஜெர்மன் ரைட்டர் விட்மன் அவர் பேர் வால்டரா ஏதோ அவர் எழுதியிருப்பார். இன்னைக்கு கலைகள் எப்படி அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால், அதாவது ஒரு ஓவியம் வந்து வரைந்து வச்சோம்னா அது வந்து அவர் வரைந்த ஓவியத்தை மாதிரியே ஒரு போட்டோ எடுத்து ஒரு நிமிஷத்துல உலகம் முழுக்க பார்த்துடலாம். ஆனா முன்னாடி அப்படி இருக்க முடியாது. அவருக்கு வரைஞ்ச ஓவியத்தை அந்த ஊர்ல அவர் எங்க வச்சிருக்காரு அங்க போனாதான் பார்க்க முடியும். ஆனால் தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு அதை வந்து ஜனநாயகப்படுத்தி எல்லாத்துக்கும் வெகுஜனப்படுத்தி அது வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றதெல்லாம் அந்த அந்த ஆய்வுல போகும். அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துறாங்க. நிறைய சிலைகள் போகுது. அப்ப வந்து அதனாலுமே வந்து இவங்களுக்கு மனசுல உடன்பாடு இல்லை. எவ்வளவு இவங்களுக்கு நிறைய இவங்களுடைய கலைப்பொருட்கள் வந்து எல்லாரையும் ரீச் ஆனால் கூட, ஆனால் அது புனிதத்தன்மையிலிருந்து விடுபடுதே
அப்படின்ற ஒரு மனத்தாங்கல் இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கலைகளையும் இவங்க வீட்டுல உள்ள ஆள்கள் எல்லாம் சொல்லுவாரு. விஸ்வகர்மா வீட்டுல உள்ள அவங்க எல்லாம் ரொம்ப அழகு ததும்ப இருப்பாங்க. அப்ப மாடல் என்ன செய்வீங்கன்னு கேக்குறப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க பேத்தி அது சொல்லும்போது ஒரு நாணத்தோட இது பண்ணும்போது அந்த சிலையினுடைய ரோல் மாடல் யாரும் நீங்க இது பண்ணுவீங்கன்றப்ப அதையும் காட்டுகிறார். கடைசியா வந்து முடிச்சிடறாரு. இந்த மாதிரி ஒரு கோயில்ல பூஜை புனஸ்காரம் பண்ண இதை வந்து பணத்திற்காக திருடர்கள் திருடி விட்டு போயிட்டாங்கன்றது. இதோட முடிச்சு விட்டு இந்த ஒரு புனிதமாக கருதப்படும் சிற்ப கலைஞர்கள் அன்றைய சூழலுக்கு ஏத்த மாதிரி கூட மாற வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த புனிதத்தன்மையோட நாங்க இருக்கணுமே, அது போயிருதே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு மனத்தாங்கல். இன்றைய கலைஞர்களினோட பாடு அந்த சிற்பங்கள் செய்தவர்கள் வந்து விளக்கு செய்து அகல் விளக்கு செஞ்சு உருளை செய்யற அளவுக்கு அவர்களுடைய பாடு. முன்னாடி வேடந்தாங்கலாக அனைத்து பறவைகளுக்கும் வேடந்தாங்கல் போல எல்லா மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய இடமா இருந்தது. பிறக்கி தரக்கூடிய நெல்மணிகளை பிறக்கி உலை வைக்கக்கூடிய நிலைக்கு தாழ்ந்த நிலை. இதெல்லாம் மிக அருமையாக சித்தரித்து மிக அருமையான கதை. ஆங்கிரசம்ன்றது அந்த பேர் வந்து மிக பொருத்தம் தான். அதுல ஒன்றும் இதெல்லாம் இல்லை. அந்த புராண கதைகளினுடைய சமஸ்கிருத புராண கதையிலேயே உள்ள இதை கொண்டு வந்து உள்ள வச்சு அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றத மிக அருமையாக காட்டியுள்ளார். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. ஐயா பொண்ணு ஏழுமலை தோழர் ஐயா கை உயர்த்திருக்கீங்களா? சும்மாதான் ஐயா. ஒன்றும் இல்லை, அரண் ஐயா சொன்னார். அந்த வழக்கினுடைய இந்த கீவேர்டு என்னன்னு சொன்னால் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதை கொஞ்சம் பின்னூட்டத்தில் போடுங்க. ஒரே ஒரு நிமிடம் தான். அதாவது வெள்ளை அடிக்க ஒரு ஓவியம் தேவையில்லை. வெள்ளை அடிப்பது என்பது ஒரு செயல், அது பெயிண்டிங். ஆனால் ஓவியம் வரைவதுன்னு அதை விட உயர்ந்த ஒரு கலை. அதனுடைய புரிதல் எங்கே வரும்னா மக்களுடைய ரசனையில் தான் வரும். அந்த மக்கள் ரசனை ஏற்றுக்கொண்டு கைத்தட்டும் போதுதான் ஒரு கலைஞருக்கு மகிழ்ச்சி வரணும். அதை விடுத்து அவன் புனிதத்தின் பார்ப்பட்டு தான் அவன் மகிழ்வான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ஓவியம் சிற்பம் செய்யறாங்க, கோயில்ல போனா பாடுதான் அதுக்கு புனிதத்தன்மை. இது ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. அதுக்குதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சிலையை கொண்டு போய் வச்சு கண் திறப்பதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு அந்த ஓவியன் வந்து கண்ணை மூடிக்கிட்ட செஞ்சாரு. கண் திறப்பது அப்படின்னா அப்ப என்ன பொருள்? அது மாதிரியான ஒரு சடங்கை செய்து அதை அரசர்களையும் ஏற்றுக்கொள்ள வைத்து அரசரிய வழி குடிகளை வழி அப்படி கொண்டு போய் இந்த ஒட்டுமொத்த மக்களையும் அடிமையாக்கியத அந்த ஒரு செயல் தான் அந்த கண் திறப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதுதான் இதுல வந்து கீரா எதனா வெளிப்படுத்தி இருக்கிறாரா அந்த இடத்துல? ஏன்னா அவர் கம்யூனிச தன்மை உள்ளவர்ன்றதுனால நிச்சயமா அந்த இடத்த அதை வெளிப்படுத்தி இருக்கணும். அது எப்படி இருக்கு? ரசனை, புனிதம், இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு வேறுபாடு, எதை ஏற்பது எதை விடுவது என்ற கருத்தை ஏதாவது முன்வைக்குதான்னு தெரியல, சொன்னால் நல்லா இருக்கும். நன்றி தோழமையே. நிறைவாக தோழர் உமா மோகன் அவர்கள் சொல்லுவோம். மீண்டும் தோழர் ஏழுமலை அவர்கள் எழுப்பிய இந்த வினா, அதாவது நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வினா வந்து தோழர் ஏழுமலை அவர்கள் இப்ப சொன்னாங்க இல்லையா, உண்மைதான். நீங்க சொன்ன அந்த கருத்தில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை நீங்க வந்து வெளியிலிருந்து இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் நாம் எழுப்பிய பிறகு பார்க்கிற பார்வைன்றது வேற. அந்த கலைஞர்களுக்கு எங்க அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா, அது புனிதம்னு போற்றப்பட்ட போது அவங்களுக்கு கிடைச்சது. அதனால அவங்க மரபார்ந்த ஒரு விஷயமாக அதை வைத்திருக்கிறார்கள். அந்த கதை மாந்தர்களை வைத்துதான் கதையை எழுதியிருக்கிறார். அப்படி எழுதப்படும் பொழுது நாம் வந்து அவருடைய கருத்துக்களை, தன்னுடைய சொந்த கருத்துக்களை இதுல கொண்டு வந்து அவர் எழுதல. அவரை பொறுத்தவரையிலையும் அந்த கதை மாந்தர்கள், அவர்களுடைய சூழல், நாட்டினுடைய சூழல், இதைதான் எடுத்து எழுதியிருக்கிறார். சில சின்ன உதாரணங்கள் சொல்றேன், நேரம் அதிகமா எடுத்துக்க விரும்பல. அதனால நான் திருவாரூர் பகுதியை சேர்ந்தவள். நான் பிறந்தது திருவாரூர். அங்க சுத்தி பாத்தீங்கன்னா 2-3 ஊர் இருக்கு. எட்டுக்குடி அப்படின்னு ஒரு முருகன் ஸ்தலம், எல்லாமே முருகன் கோயில்கள். சிக்கல் அப்படின்னு ஒரு முருகன் கோயில், அதே மாதிரி எண்கண் அப்படின்றது ஒரு முருகன் கோயில். இந்த 3
கோயில்லையும் வந்து சிற்பங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இது சார்ந்து சில கதைகள் நிலவுனுச்சு. எப்படின்னா இந்த ஒரு ஊர்லயும் சிக்கல்ல வந்து சிலை வடித்த பிறகு சிற்பி வந்து இத வந்து நீ இதை விட சிறந்த சிலையை வேற எங்கேயும் போய் வடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கட்டை விரலை பறிச்சுட்டான். அதையும் தாண்டி கட்டை விரல், ஒரு சிற்பிக்கே அதிகமா கை விரல், அந்த கட்டை விரல் தேவைப்படும். அதையும் தாண்டி எட்டுக்குடியில உள்ள சிலையை வடிச்சாரு. அப்போ அந்த சிலையில இருக்கிற மயில் வந்து பறக்கிற மாதிரியே இருக்கும், அவ்வளவு தத்ரூபமான ஒரு சிலையை வடித்தார். அதை இவ்வளவையும் தாண்டி நீ இப்படி பண்றியா, இதை விடவும் சிறந்த சிலையை நீ வேற எங்கேயும் வடிக்க கூடாது அப்படின்னு அந்த சிற்பியினுடைய கண்களையே பறித்து விட்டான். அதன் பிறகு என் கண்ணில் இருக்கக்கூடிய சிலையை வடித்தார். அப்போ அந்த சிற்பிக்கு கண் திரும்ப கிடைத்தது. இது வந்து கதையாக இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு நிலவிய அந்த காலகட்டம், அவனுடைய விருப்பம் என்ன, ஒரு சிலையை செஞ்சுதான் எனக்கு கண்ணே போச்சே, கையே போச்சே, நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்ற அந்த மனநிலை வரல. அவன் கலைஞன், அவனுக்கு தெரிந்தது தன்னுடைய கலையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இடமாக, அவனுடைய கலையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடமாக, அது வந்து எல்லாராலும் வழிபடக்கூடிய ஒரு பிரதிமையாக மாறிடும் பொழுது அதுதான் உச்சபட்ச அங்கீகாரமாக அவன் பாக்குறான். அவன் எல்லாரும் வழிபடுறது யார, முருகனையா இருக்கட்டும், சிவனையா இருக்கட்டும், இந்த சிற்பி செய்த அந்த தோற்றத்தை தான் அவர்கள் தங்களுடைய வழிபடு தெய்வமாகவே மாற்றிக்கொள்கிறார்கள். அததான் அவன் வந்து அப்படி பழகிட்டான். அந்த கலைஞனுடைய மனநிலைன்றது அந்த மாதிரியான மனநிலை. இதுல புனிதம் இல்ல, இந்த கருத்துக்கள், இந்த கருதுகோள்கள் வந்ததெல்லாம் ரொம்ப பிற்பாடு இல்லையா? அந்த கலைஞர்கள் வளர்ந்த விதம் இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம், இந்த சொற்களை எல்லாம் கேள்விப்படாத மனிதர்கள் கோடானு கோடி பேர் இருக்கிறாங்க. நம்ம படிச்சுட்டு இதையெல்லாம் பேசுறோம், உரையாடுறோம், இதை பற்றிய விவாதங்களை முன்னெடுக்கிறோம். ஆனால் இது எதுவுமே போய் சேராத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நேற்று ஒரு கல்லூரி நிகழ்வுக்கு போயிருந்தேன். முதல் நாள் தொடக்க வகுப்புக்கு, முதலாண்டு மாணவர்கள் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு இன்வொகேஷன் அந்த மாதிரி அவங்களோட உரையாடுங்க அப்படின்ற மாதிரி பேசின போது, சத்திய சோதனை என்ற நூலை பற்றி 64 பேரில் 4 பேர் மட்டும்தான் தெரியும்னு கை தூக்குனாங்க. நம்ம நிச்சயம் பாடத்திட்டத்துல அதை படிச்சுதான் வந்திருப்பாங்க, அந்த பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் தெரியலையா அப்படின்னு கோவப்பட முடியாது. பொதுமக்களுடைய, வெகு மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. அதை தாண்டிதான் வாழ வேண்டியதா இருக்கு. அதனாலதான் அந்த சிற்பிக்கு இந்த அதுக்கு ஒரு வெத்தலை பாக்க வச்சு என்ன பெருசா கொடுத்துருக்க போறாங்க, மரியாதைன்றன ஒண்ணும் இல்ல, ஒரு துண்டு எடுத்து வேணா தலையில கட்டி விட்டுருப்பாங்க, இல்ல கழுத்துல அணிவிச்சிருப்பாங்க, பாக்கு வெத்தலை வச்சு ஒரு 2 பழத்தை வச்சு அதுல அந்த காசை வச்சு கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவனுக்கு அந்த காசை 1000 ரூபாய் நோட்டா எடுத்து கொடுக்கறத விட இப்படி ஒரு மரியாதையும் இல்லாம கொடுக்குறாங்களே அப்படின்னு தான் மனத்தாங்கல் வருது. அதே மாதிரி இந்த யாரோ ஒருத்தன் அந்த சிலைக்கு பக்கத்துல நின்னு பீடி பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்றதுதான் அவனுக்கு தோணுது. ஏன்னா அவன் மனதில் அது வந்து ஒரு கடவுள் சிற்பம், வழிபட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதுதான் பதிஞ்சிருக்கு. அந்த வழிபாடுன்றதுதான் தன்னுடைய கலாமேன்மைக்கான ஒரு அங்கீகாரமாக அவன் வழி வந்திருக்கிறான். நம்ம விவாதங்கள் முன்வைக்கிறது, இது இருக்குதான்னு கேட்கறது, அது இருக்குதான்னு கேட்கறது, அதெல்லாம் நடக்கலாம். இது எல்லாமே வாசிப்பின் பின்னால் மற்றவர்களுடைய கருத்துக்களை, விவாதங்களை கேட்டதன் பின்னால் நமக்கு தோன்றி இருக்கக்கூடிய சிந்தனைகள். நம்ம அவனுடைய வாழ்க்கையில இருந்துதான் கீரா எழுதுற, நம்ம பார்வையில இருந்து எழுதல. நமக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கான களமாக ஒரு கதையை ஒரு கதையன் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்திருக்க மாட்டான். அதிலிருந்து எடுத்துக்கொண்டு இந்த விவாதங்களை முன்னெடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஒரு கதை தரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அந்த தோழருக்கு இந்த சந்தேகம் வருகிறது, இதை பற்றி நம்ம பேசுறோம், இதை பேசக்கூடிய 4 பேரு இதை தொடர்ந்த சிந்தனையை முன்னெடுப்பாங்க. அதுதான் ஒரு படைப்பு தரக்கூடிய விஷயம். அந்த படைப்புலயே எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் போட்டு வித்தின் பிராக்கெட்ல கொடுத்து அப்படியெல்லாம் எழுதிட முடியாது. வித்தின் பிராக்கெட்ல அவர் ஒண்ணு கொடுத்திருக்காரு, நம்ம பொதுச் செயலாளர் குறிப்பிட்ட அந்த கதையை பத்தி. அந்த கதையை நான் சொல்லி யாராவது மான நஷ்ட வழக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த வாத்தியார் கதையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாசிரியர் அங்க மட்டும்தான் வந்து நின்னுட்டு பேசிட்டு போறாரு. கீரார் வந்து நம்மள்ட்ட சொல்றாருன்னு. மற்றபடி அங்க நம்ம பாக்குறதெல்லாம் அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கை தான். மிகப்பெரிய ஒரு
சுவாரஸ்யமான நாளாக, நேரமாக இது மாறியது. இந்த தருணம் இதில் பங்கேற்ற பின்னூட்ட கருத்துக்களை எல்லாமும் பகிர்ந்து கொண்ட செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி. விவாதத்தை முன்னெடுக்கக்கூடிய தோழர்களுக்கு சிறப்பு நன்றி. இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்க முடியும் இல்லையா? நம்முடைய கதையாடல் என்பது ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம போறது மட்டும் கிடையாது. அதை தொடர்ந்த சிந்தனையை மேலெடுப்பது, இந்த பற்றிய விவாதங்களை முன்னெடுப்பதுன்றது. அந்த வகையில ஏழுமலை உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. தோழர்களே, பதிவு பின்னோட்டம் ஒரு கொஞ்சம் தான் பார்த்துடலாம். அதையும் அகிலன் நூலகர் கீரா ஐயாவின் கதையின் இணையவழி நிகழ்ச்சிக்கு பின் அவரின் கதைகளுக்கு மேலும் புகழ் கூட்டுவது உறுதி. இந்த நிகழ்ச்சிக்கு பின் மேலும் கீரா ஐயாவின் வாசகர்களை வைத்து ஒரு மாத கூட்டம் நடத்த அன்புடன் வேண்டுகிறோம் போட்டிருக்காங்க. செஞ்சி தமிழறிஞன் வணக்கம் தோழர், கவிஞர் உமாமோகன் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. குருலட்சுமி தோழர், கீரா ஐயா மதச்சார்பற்ற மாமனிதர் என்பதை கூறிய வரதன் ஐயா அவர்களுக்கும் மாமனிதன் தவப்புதல்வர் அவர்களுக்கும் நன்றிகள் போட்டிருக்காங்க. மேரி தோழர், கீராவும் நானும் நிகழ்வில் வரதன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பான தகவலை எடுத்துரைத்தார். வாழ்த்துக்கள். கதை சொல்லி உமாமோகன் அவர்களுக்கு ஒரு கலைஞனின் வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையோடு ஒத்துவரதா நிலையை மிகவும் நுட்பமாக எடுத்துரைத்த விதம் மிகவும் சிறப்பு. இயல்பான மொழி நடை வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன் ஏழுமலை தோழர், ஆதங்கம் தலைப்பு நல்ல தமிழ் சொல் தான், அது கீராவிடம் எதிர்பார்க்க முடியாதே அப்படின்னு போட்டிருக்காங்க. கவிஞர் இளையகுமார் பொன்னையா, இன்றைய நிகழ்வு மிகவும் அருமை கவிஞரே, மிக மகிழ்ச்சி நீங்க கலந்து கொண்டதுல. அடுத்து மேரி தோழர், அரமையா அவர்களின் கருத்துரை மிகவும் அரிதான தகவலை உள்ளடக்கியது, மீண்டும் எப்போது கேட்போம் என்கிற ஆவலை தூண்டுகிறது. கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐயா, நிறைவாக பிரபாகர் ஐயா எதுவும் கருத்து சொல்றீங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. தளபதி கோபாலகிருஷ்ணன் வந்து அப்பா கீராவுக்கு ரொம்ப நெருக்கம், எட்டச்சேவல் இருக்கும்போது. அதுக்கப்புறமும் அவர் இருக்கிற வரைக்கும் தளபதின்னு தான் கூப்பிடுவார். அவர் கோபாலகிருஷ்ணன், தளபதி கோபாலகிருஷ்ணன் ஸ்டேட் பேங்க்ல ஹெட் கிளர்க்கரா இருந்தார். அவரு ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ரொம்ப பிடிப்பான ஒரு பழக்கம் அது. அது அப்படி நிக்க அம்மா உமா அம்மா கதை சொன்ன விதம் அருமை, விளக்கம் சொன்ன விஷயம் அதை விட அருமை. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அம்மா விளக்கம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அது ரெண்டு விஷயமும் நல்லது. திரும்பி இவங்க மற்றபடி இவங்க கருத்துக்கள் சொன்னவங்களும் இது. அவருக்கு சந்தேகம் ரொம்ப வருது. அவர் பேர் என்ன? பொன் ஏழுமலை. பொண்ணு ஏழுமலைக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வருது. அது தர்ம சங்கடமான விஷயம்தான். சரி, மற்றபடி நிகழ்ச்சி நல்லா இருந்தது. நன்றி. நன்றி தோழமைகளே. ஐயா, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா பொதுச் செயலாளரே? பொதுச் செயலாளரே, நிகழ்வு நம்ம இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்க போல நாம் ஒரு மீள் விமர்சனம் போல நாளை வைத்துக் கொள்ளலாம். ஒரு பெரிய ஆளுமை யாரையாவது ஒருத்தரை நாளைக்கு வர வைத்து அவர் கீராவினுடைய பழகிய அனுபவங்களை சொல்ல வைத்து மற்ற எல்லா கதை சொல்லிகள் எல்லாரும் வந்து அவங்கவுங்க கருத்தை சொன்னால் அது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாளை இது குறித்து அறிவிக்கப்படும். அதை செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி நன்றி தோழமையே. பிரபாகர் ஐயா நினைச்சா அவருடைய நண்பரை சிவகுமாரை கூட பேச வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி தோழமையே. தோழர்களே, நம்முடைய கதை சொல்லல் என்பது ஏதோ ஒரு படைப்பாளியினுடைய கதையை முன்னெடுப்பது மட்டும் கிடையாது. அடுத்த தலைமுறைக்கான கலை இலக்கிய தேடலை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால், இன்றைய இளைய சமுதாயம் எங்கேயோ தடமாறி போகிறதோ என்கிற ஐயம் எல்லோருக்கும் எழ ஆரம்பித்து விட்டது. காரணம், ஒரு மனிதனை வடிவமைக்கிற மிகப்பெரிய ஒளியாக இலக்கியம் இருக்கும் என்பதில் எல்லோருக்கும் தெரிந்த
ஒரு நல்ல செய்தி. அந்த இலக்கிய ஒளியை வீசி எறிந்துவிட்டு மனிதன் பயணிக்க ஆரம்பித்து விட்டான் என்கிற யதார்த்தமான உண்மையை நாம் அனைவரும் உணர்ந்தே இருக்கிறோம். அந்த நிலையில்தான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய சிறுகதைகளை எடுத்து பயணிக்க ஆரம்பித்தோம். அப்படி 3 ஆளுமைகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மன நிறைவு. பொதுச் செயலாளர் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு இரவு 10:45 மேல பேசுவோம். ஒரு 12 மணி வரை. மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி. தினமும் பேசுவோம். அவர் சொல்லுகிற ஒற்றை வரிதான், நாம எப்படியாவது யூடியூப்ல எடுத்துட்டு இந்த பயலுகை எதையாவது நோண்டும் போது இந்த யூடியூப் அவன் கண்ணுல கண்டிப்பா ஏதாவது ஒன்னாவது படும். இப்படி படும்போது எல்லாத்தையும் பார்த்து சலிச்சு போன இவனுக்கு சரி இதையாவது கேட்டு தொலைவோமோன்னு தோணும் பார்த்தீங்களா? அப்படி கேட்கின்ற பொழுது இந்த சமூகம் மாற்றம் பெறும் என்று ஒவ்வொரு முறை நாங்க 2 பேரும் வேற எதுவும் பேச இதைத்தான் சொல்லுவோம். அவரும் அதான் சொல்லுவாரு, ஐயா பொதுச் செயலாளர். இல்ல முருகன், எப்படியாவது அவங்க கேட்டுருவாங்க, ஏதாவது வயங்கள அவங்க கண்ணுல பட்டுரும். ஏன்னா அவங்க எதாத்த நோண்டிட்டு தான் இருக்கானுங்க. ஆக அப்படி இயக்கத்தோடு தொடங்கி இந்த நிகழ்ச்சி தான் உண்மையில குறிப்பாக இந்த நேரத்தில் பிரபாகர் ஐயாவுக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க கலந்துகிட்டது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி, சிவசுப்பிரமணியன் தோழர், நம்முடைய ஏழுமலை தோழர், நம்முடைய அறச்செல்வி அம்மா, மேரி அம்மா, நம்முடைய சாத்தூர் கணேசன் தோழர், இன்றைக்கு வராவிட்டாலும் தினமும் வந்து பெருமை சேர்த்த நம்முடைய ரேவதி நவநீதகிருஷ்ணன் அவர்கள், இப்படி எல்லோருடைய ஆளுமையால் மட்டுமே இதை கொண்டு சேர்க்க முடிந்தது. எந்த இடத்திலும் எங்களுக்கு தொய்வு ஏற்படவில்லை, மனச்சோர்வு ஏற்படவில்லை. காரணம், நாங்கள் பயணிக்கிற பாதை சரியானது என்று கலை இலக்கிய பெருமன்றம் உணர்ந்து பயணிக்கிறது. அந்த உணர்ந்து பயணித்த இந்த நிலையில் நம்மோடு நிறைவு செய்வதற்காக பெருமை சேர்த்த உமாமா அவங்களுடைய தெரியும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் எப்படி, அவங்களுடைய அட்டவணை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு அரசு பணியில் உயர் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கான திட்டமிடல் என்பது எவ்வளவு கடினம் என்பது தெரியும். இப்படி கடின நேர பகுப்பில் நம்மோடு பயணித்த தோழமை மிக்க உமா மோகன் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி மீண்டும் மீண்டும் கொஞ்சம் பேசலாமா? அதான் பேசுவோம் ஐயா, நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க. இந்த நம்ம பொதுச் செயலாளர் இதை எடுத்து செஞ்சது அவருக்கு என்ன பாராட்டு செய்யறதுன்னே தெரியல. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இப்போ அவர் பேசி விளக்கம் கொடுத்ததும் நல்லா தான் இருந்தது. நாளைக்கு அந்த நிகழ்வை பண்ணணும்னு சொன்னார்ல, இப்போ அது ரொம்ப அருமை. அது நாளைக்கு பண்ணுனா நல்லா இருக்கும். ஒரு ஆளுமையை ஒருத்தரை தயார் பண்ணி வச்சு அதை பண்ணுனா ரொம்ப நல்லாவே இருக்கும். நன்றி ஐயா. பிரபாகர் ஐயா நெகிழ்வின் எப்படி சொல்றது, அவங்க மனம் ரொம்ப பூரிப்போடு பேசுகிறார்கள். அவர் பேசுகின்ற பொழுது வெளிப்படுகின்ற வார்த்தை, அவர் காட்டுகின்ற அந்த முகத்தினுடைய பொழிவு எல்லாம் அந்த மனம் நிறைவடைகின்றது. ஏனென்று கேட்டால் இந்த சமுதாயத்தில் ஒரு நிமிடம் கூடுதலாக போனால் பரவாயில்லை, இந்த சமுதாயத்தில் படைப்பாளர்களை கொண்டாட வேண்டிய சமூகம் தமிழ் சமூகம். ஏனென்று கேட்டால் இன்னைக்கு என்னென்னலாம் ஆவணப்படுத்தி பேசுறோம். ஓலைச்சுவடியிலிருந்து இன்றைக்கு பதிப்பு உலகத்திற்கு மாறிவிட்டோம். ஆனால் அந்த இலக்கியங்களை எல்லாம் தொடர்ந்து பயணித்து இன்றைய தலைமுறையினுடைய கைகளில் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உழைத்த உழைப்பு இருக்கிறதே, அது மகத்தான பணி. அந்த பணியைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இன்றைய தினம் பெருமை சேர்த்த தோழமைமிக்க உமா மோகன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் சொல்லி, பின்னூட்டம் தருகின்ற ஆளுமைகள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி, தோழமைகளே, இது ஒரு களப்பயணம், இது ஒரு கலை பயணம், அடுத்த தலைமுறைக்கான பயணம். இந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து புதிய புதிய படைப்பாளிகளுடைய கதைகளை கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி, இதுகாரும் எங்களோடு பயணித்த அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி இன்றைய நாளை நிறைவு செய்து, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயாவின் நினைவுகளும் பகிர்வுகளோடும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.